வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் அச்சு ஊடகங்களில் வந்த முதன்மையான செய்திகள் குறித்து திறனாய்வு பண்ணுவதற்காக மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர் துரைப்பாண்டியன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் குமரகுரு அவர்களும் நமது முதல் பார்வை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. இன்று மட்டுமல்ல, நேற்றிலிருந்தே ஊடகங்களில் முக்கியமான செய்தியாக நாடு முழுவதும் அரசு ஊழியர் சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டம், பெட்ரோல் பங்கு இருக்க வாய்ப்புள்ள வங்கிகள் இருக்கிறாது, இப்போ பள்ளி கல்லூரிகள்லாம் இயங்குமா போன்ற பல்வேறு விஷயங்கள் பேசு பொருளாயிருச்சு. இப்போ இந்த இதை பொறுத்தவரையும் அருண்ஜேட்லி அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தினக்கூலி கிடைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் 246 தினக்கூலி 350 உயர்த்தி இருக்கிறோம். ஒரு நெகோசியேஷன் வரும்போது நாங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு நாங்கள் போயிருக்கிறோம், போகாமல் இல்லை அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. அதனால் அந்த வேலைநிறுத்த போராட்டம் தேவையற்றங்கிறது நடுவண் அரசுடைய கருத்தாக இருக்குது. அதே போல் ஆரம்பத்தில் கலந்து கொள்வதாக இருந்த பிஎம்எஸும் இந்த மாதிரி சில காரணங்களை வச்சு அவங்க திரும்ப பெற்றிருக்கிறாங்க. நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று சொன்னதை பிஎம்எஸ் போன்ற தொழிற்சங்கங்களை திரும்ப பெற்றிருக்கிறாங்க. அது மட்டும் பல்வேறு விஷயங்களுக்கு நாங்கள் ஒரு குழு அமைக்கிறோம்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த நடுவண் அரசு நீங்கள் கேட்டுக்கிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு நாங்கள் குழு அமைத்து அதை நாங்கள் செயல்படுத்த இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இன்னும் நீங்கள் வேறு என்னென்ன எதிர்பார்க்குறீங்க நடுவண் அரசு? இல்லை, முதல்ல மத்திய அரசு ஊழியர்கள் மட்டும் இல்லை, நாடு முழுவதும் இருக்கிற தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 18,000, அணிதிரட்டப்படாத தொழிலில் இருப்பவர்களுக்கும் 18,000 ரூபாய் கேட்டிருக்கிறோம். அது 18,000 கேட்டது மட்டும் இல்லை, இன்றைக்கி அவர்களுக்கு சில சமூக பாதுகாப்பு திட்டங்களை கேட்டிருக்கிறோம். உதாரணமாக ஓய்வூதியம் 3,000 ரூபாய் வழங்க வேண்டும். இன்றைக்கி ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆஃபீஸில் உறுப்பினராக இருக்கிற எல்லாத்துக்கும் வெறும் 1,000 ரூபா தான் கொடுக்குறாங்க. அதை விட பிச்சை எடுத்தாவே அதை விட அதிகமாக வாங்கிடலாம். அப்போ 3,000ஆவது குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். பிஎம்எஸ் சங்கம் இந்த வேலை நிறுத்தத்தில் ஆரம்பத்திலிருந்தே கலந்து கொள்ளவில்லை. பிஎம்எஸ் காரணங்களை சொல்லி திரும்ப பெறுவதா சொன்னதா நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. போன செப்டம்பர் 2 வேலை நிறுத்தத்தின் பொழுது பிஎம்எஸ் சங்கம் எங்களோடு இருந்தது. அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து போனஸ் சட்டத்தை மாற்றுகிறேன் என்று சொன்ன காரணத்தினால் நாங்கள் விலகிக் கொள்கிறோம் என்று சொல்லி போனார்கள். அதற்கு பிறகு கடந்த 1 வருடங்களாக பிஎம்எஸ் சங்கம் மத்திய தொழிற்சங்கத்தோடு சேர்ந்து செயல்படவில்லை. ஏற்கனவே 12 சங்கமாக இருந்தது. 11 மத்திய தொழிற்சங்கங்கள் பிஎம்எஸ் தவிர அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும், காங்கிரஸ் உள்ளிட்ட திமுக உள்ளிட்ட எல்லா மத்திய தொழிற்சங்கங்களும் இந்த வேலை நிறுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள். எனவே எங்களுடைய அடிப்படை பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படவில்லை. நீங்கள் சொன்னீங்க 246 ரூபாய் இருந்தால் 350 ரூபா ஆகிட்டோம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சென்னை போன்ற நகரங்களில் இருக்கிற அணிதிரட்டப்படாத தொழிலில் இருக்கிற ஒருவரால் 10,000 ரூபாய் வாங்கி கொண்டு சென்னையில் வாழ முடியுமா? அது தனிநபருக்கான சம்பளம் இல்லை, ஒரு குடும்பத்துக்கான சம்பளம் தான். அப்போ ஒரு குடும்பம் நடத்துவதற்கு அது போதாத சம்பளம். மத்திய அரசாங்கமே 18,000 ரூபா மத்திய அரசு ஊழியர்களுக்கு உடன்பாடு இல்லை, அது வேறு விஷயம். மத்திய அரசாங்கமே குறைந்தபட்சம் 18,000 கொடுக்கலாம் என்று நினைக்கிற பொழுது அது அணிதிரட்டப்படாத தொழிலில் இருப்பவர்களுக்கு விரிவுபடுத்துவதில் தவறு கிடையாது. அதனால் கடைசி நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு பிறகும் எந்த விதமான முடிவும் எட்டப்படவில்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது. பிஎம்எஸ் சங்கம் அறைகோள் விடுக்கவில்லை என்றாலும் கூட அரசாங்கம் பிஎம்எஸ் சங்கத்தை கூப்பிட்டு தான் பேசுகிறாங்க. எதிர்ப்பு வந்ததற்கு பிறகுதான் அனைத்து தொழிற்சங்கங்களையும் அவருடைய பிரதிநிதிகளையும் கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. அதனால் அடிப்படை பிரச்சனைகள் தீரவே இல்லை. அதனால் அந்த கோரிக்கைகள் நீங்கள் எந்தெந்த கோரிக்கையிலேருந்து அவங்க எந்த கோரிக்கையிலும் நிறைவேற்றவில்லைங்கிறது உங்களுடைய ஆதங்கமாக இருக்குது. ஆமாம். இப்போ இந்த பிரச்சனையில் அவருடைய கோரிக்கைங்கிறது ரொம்ப அடிப்படையான கோரிக்கையாக இருக்குது. பெருநகரங்களில் அந்த ரெண்ட் அலவன்ஸுங்கிறது அதிகப்படணும். ஆனால் 8, 16, 24 விழுக்காடில் இவங்க வீட்டு வாடகைக்கான அலவன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் 10, 20, 30ங்கிற மாதிரி அளவில் இருக்கணும். இன்னும் போக போக இது குறைஞ்சிட்டே போனால் இது பெருகுது, வாங்கும் சக்தி எதுவுமே பெருகலை. ஆனால் செலவினங்கள் அதிகரிச்சுட்டே இருக்குது. ஏன் இதையெல்லாம் கணக்கில் கொண்டு தானே இதெல்லாம் கொடுக்கணும். அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கலை. அது மட்டும் இல்லை, தனிநபர் வருமானமும் நாங்கள் எதிர்பார்த்த கோரிக்கைகள் வரலன்னு போன்ற விஷயங்கள் ஒரு நியாயமான கோரிக்கைகளாக தானே படுது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல நீங்கள் அவங்க கேட்குறது நியாயமான கோரிக்கைன்னு சொல்கிறதுங்க. ஆனால் நம்ம எப்படி வளர்ந்துருக்கோம், இந்த நாடு எப்படி 1947 இது வரைக்கும் எப்படி வந்திருக்கு, நம்மளோட அமைப்புகள் என்ன, நம்ம என்னமோ 2014க்கு முன்னாடி எல்லாரும் தேனும் பாலும் ஓடினா மாதிரியும் இந்த 2 வருஷத்தில் நிறைய கர்டைல் பண்ணிட்டீங்க, எங்களோட சம்பளத்தை கட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் வீதிக்கு வர்றது எல்லாருமே ஒரு உரிமை விட்டு பறிக்கப்படும் போது வீதிக்கு வர இருக்கிற விஷயங்கள் அப்படி இருக்குங்கிறீங்க? இல்லை, இருக்கிறது இல்லை சொன்னங்க. அது மாதிரி நீங்கள் இருக்கிற விஷயங்கள் வந்துட்டு இருக்கும் போது ஒரு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது இப்போ ஒரு கவர்மெண்ட் எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். இவங்களுக்கு கொடுங்க, எல்லாருக்கும் ஆசை தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அரசுக்கு ஆசை இல்லையா? ஒருத்தருக்கு 30,000 40,000 கொடுத்தா சந்தோஷமாக இருப்பார்.
அந்த ஆசை இல்லையா? ஆனால் கொடுக்க முடியாத சூழ்நிலை என்ன இருக்குதுன்றது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். போனஸ் கேட்குறாங்க, அருண்ஜேட்லி சொல்கிறாரு போனஸ் கேட்குறீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி போனஸ் கொடுக்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி 356 ரூபான்னு சொல்கிறீங்க, அதையும் நாங்கள் வந்து ஏற்ற ட்ரை பண்ணுறோம். 18,000 ரூபாய் கேட்குறீங்க. எல்லாமே வந்து பரிசீலனை. யாருமே வந்து இது வந்து என்னோட வீட்டு பணம், நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், தனியார் முதலாளி நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், அந்த பணத்தை நான் சுரண்டி நான் எடுத்துகிட்டு போகிறேன்றது வேறு. அரசாங்கம்ங்கிறது வந்து கொடுக்கறது தான் வந்திருக்கு. அவங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இப்போ ஒரு மோடி அரசாங்கம், நான் ஒரு எங்கள் பிரதமர் நினச்சாருன்னா நாளைக்கு எல்லாரும் கொடுத்துட்டு போகிறதுல ஒன்றும் சந்தோஷம் பிரச்சனை இல்லை. ஆனால் அதனோட பின்விளைவுகள் என்னங்கிறதெல்லாம் ஒரு அரசாங்கம் பார்க்கணும். மத்திய அரசு என்ன ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க பிரச்சனையை அவங்க பார்ப்பாங்க, அது நியாயமானது. என் வீட்டு பிரச்சனை நான் பார்ப்பேன். ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது ஒரு நாடு சமுதாயம் வரும்போது வளர்ச்சி எவ்வளோ இருக்குது, இது இப்படி கொடுக்கலாமா, எது சாத்தியங்கள் எதெல்லாம் இருக்குது, சாத்தியக்கூறுகள் பார்க்கணும். இவர் ப்ரைவேட் செக்டர், அன்ஆர்கனைஸ்டு மாதிரி அமைப்பு சாரா தொழிலாளருக்கெல்லாம் கொடுக்க நான் சொல்கிறோம். ஆனால் யார் கொடுக்குறாங்க? கொடுக்கலன்னா என்ன பண்ண முடியும்? அடுத்தது மினிமம் வேஜஸ் ஆக்ட் இருக்கு. அந்த கண்ட்ரோல் வந்து நடுவணர்கிட்ட இல்லைங்கிறீங்க. இல்ல, எப்படி நான் சொல்றேன், ஒரு பிரைவேட்ல இருக்கிறவங்கள்ட்ட நீங்க போய் பிரைவேட்ல 6,000 ரூபாய்க்கு சேர்றாங்க வச்சுக்க, ஒரு செக்யூரிட்டி 6,000 ரூபாய் சேர்றாரு, அவர் சொல்றாரு 7,000 ரூபாய் எனக்கு போதும்னு சேர்றாரு வச்சுங்க. இல்ல நீங்க 15,000 கொடுன்னு நம்ம சட்டம் இருக்கு, அவர் வரணும், அவருக்கு லேபர் கோர்ட்டுக்கு போய் எனக்கு மினிமம் வேஜஸ் ஆக்ட்ல கொடுங்கன்னு கேட்கறது தான் அவரோட வேலை. ஆனா மத்திய அரசாங்கம் நீங்க அத்தனை பேர் கொடுன்னு எப்பயும் சொல்லிட்டு இருக்கு, ஆனா செய்யல. அது செய்யலன்னா அதுதான் வந்து இல்லை முடிச்சிடும். அதாவது அந்த மாதிரி சில சட்ட சிக்கல்கள், சில சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கும்போது நம்ம அணுக வேண்டிய முறையை ஒரு வந்து மத்திய அரசுக்கிட்ட என்னென்ன பண்ணணும், இது வரைக்கும் இந்த 2 வருஷத்தில் என்னென்ன நடந்திருக்கு, உங்களோட பார்வை நியாயமானது எல்லாம் வச்சுக்கோங்க. ஆனால் நாடு ஒட்டுமொத்த நாட்டில் இந்த 2 வருஷம் என்னென்ன நடந்திருக்கு, எதெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு, எதெல்லாம் அதிகம் வந்திருக்கு, இதெல்லாம் மொத்தமாக பார்த்து கொஞ்சம் டைம் கொடுத்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் பண்ணணும். எடுத்தோம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறது, நம்ம இது பண்ணுறது, மத்திய அரசாங்கம் வந்து ஊழியர்கள் அப்படி நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறத விட இதெல்லாம் பரிசீலிப்புங்கிற மாதிரி ஒரு வாதத்தை கூட சொல்லியிருக்கோம். பரிசீலிப்புன்னு சொல்லியிருக்கோம். திருப்பி பிஎம்எஸ் கூப்பிட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்தல. எப்பவுமே ஒரு அதிமுக அரசு வச்சுங்களேன், அவங்க யாரை முதல்ல கூட்டு கேட்பாங்க? அவங்களோட தொழிற்சங்கத்தை. ஏன்னா என்னப்பா பிரச்சனை உங்களுக்குன்னு யாரை கேட்டா தெரியும்னா அவங்க சொல்லுவாங்க, ஐயா மாதிரி இப்படி இருக்கு நியாயமான கோரிக்கை. சமயத்துல கட்சியா செயல்படக்கூடாது, கட்சி இல்லைங்க, அப்படி இல்லை. நான் அதுதான் நியாயம்னு சொல்லல, நல்லா புரிஞ்சுங்க. பிஎம்எஸ் மட்டும்தான் பேசணும்னு சொல்லல, பிஎம்எஸ் பேசுனதை வந்து நீங்க தவறா புரிஞ்சுக்காதீங்க. அவங்களை கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க, எல்லாம் சொன்னாங்க, நியாயமானது அவங்க விளங்கிட்டாங்க. முதல்ல ஏன் வரல பிஎம்எஸ்? முதல்ல எங்க அமைப்பா இல்லையா? முதல்ல ஏன் வந்ததுன்னா அவங்க நியாயமான கோரிக்கைன்னு சில வச்சாங்க, இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, புரிஞ்சுக்கிட்டு இப்போ வேண்டான்னு ஒதுங்கிட்டாங்க. அது ஒரு இது இல்லை. அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது எடுத்த உடனே நம்ம வந்து ஸ்ட்ரைக்கு 33 லட்சம் 20 லட்சம் இது மாதிரிலாம் வந்து மக்களை பாதிக்கிற மாதிரி பண்ணுறதெல்லாம் அவங்களோட கோரிக்கைகள் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் கேட்குறது நியாயமானது. ப்ரைவேட்டைஸ் பண்ணாத அவங்க கேட்குறது. உங்களோட அருண்ஜேட்லி கிளியராக சொல்லியிருக்காரு, உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பறிக்கப்படாத போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனை என்ன, ப்ரைவேட்டைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க வந்து அது ஓவர் ஸ்டெப்பிங் மாதிரி. பிரைவேட் ஆனா இப்படி ஒரு கோரிக்கையும் போராட்டம்லாம் பண்ண முடியாதுல. எப்படி இவங்கள பிரைவேட்டைஸ் பண்ணல, கோரிக்கையெல்லாம் இவங்கள இல்ல இவங்கள்ட்ட கேக்குற மாதிரி உரிமையா கேட்க முடியுமா அவங்க பிரைவேட்ல? இல்ல 2-3 விஷயம் இல்லைங்க. அரசாங்கத்துல ஏன் முடியலன்னு சொன்னீங்க, நீங்க கேட்டீங்க. பிரைவேட்டைசேஷன் வந்து இவங்கள சொல்லல, இவங்க இருக்கிறவங்களை வெளியே அனுப்புறது இல்லை. நீங்க சொல்றதை பார்த்து நாளை காலையில் ரயில்வே அப்படியே எடுத்துட்டு பிரைவேட்டைஸ்ட் கொடுத்துட்டு நீங்க இனிமேல் அவங்களோட எம்ப்ளாயின்னு சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிரைவேட்டைஸ் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற அரசு ஊழியரை எந்த காரணத்துக்கு கொண்டு பிரைவேட்டுக்கு மாற்ற முடியாது. உங்களுக்கு சட்டம் தெரியாதா? பிரைவேட்ல மாற்ற முடியாது, இருக்கிறவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஒரே ஒரு விஷயம், இதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சியில் இது மாதிரி போராட்டம் நடந்த போது பாரதிய ஜனதா ஆதரவு பிஎம்எஸ் வந்து இவங்களோட சேர்ந்து நின்று இதே கோரிக்கையை வலியுறுத்தி நடுவண் அரசு ஏன் செய்யவில்லைன்னு கேள்வி கேட்டாங்க பிஎம்எஸ். இப்ப மட்டும் விலகி நின்று பாஜகவால முடியாது அப்படின்னு. சரி, அண்ணா தொழிற்சங்கம் வந்து திமுக இருக்கும்போது போராடுது, அதிமுக வந்து போராடுதா? அந்த கேள்வி அங்க கேக்குறீங்களா? நாங்க மட்டும் அரசியல் கட்சி, நாங்க அரசியல் கட்சி சார், நாங்க என்ன நடத்திட்டு இருக்கோம்? இது என்னங்க நீங்க எங்களை மட்டும் கேக்குறீங்க? நான் சரி காங்கிரஸோட சரி கம்யூனிஸ்ட் கட்சி அங்க இருக்க ஆட்சி இருக்கிற இடத்துல எல்லாம் இவங்க பண்றாங்களா? பண்றாங்க கட்சி அதெல்லாம் சும்மாங்க. திமுக இருக்கும்போது யாரும் பண்றது இல்ல, அதிமுக இருக்கும் அவங்க தொழிற்சங்கம் பண்றது இல்ல. இது வந்து அது பிஜேபி செயல்பாடு, ஒரு அரசியல் நிலை. பிஜேபி மட்டும் நீங்க கரெக்டா பாக்குறது தான் தவறுங்கிறேன். இல்ல நான் 2-3 விஷயம் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அது அரசாங்கத்துல ஏன் முடியலன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்று உடனடியா இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியாதுன்னு சரி செய்ய முடியுங்கிறதுக்கு நான் காரணம் வந்து எங்கள்கிட்ட வந்து 2-3 விஷயங்க. இவங்க யாரும் குறைந்தபட்ச ஊதியத்தை இப்போதான் 246 இருந்தால் 350 ஆக்கிருக்காங்க. குறைந்தபட்ச ஊதியத்தை மாற்றி இன்னும் சட்டம் வரல. அவங்களே சொன்னாங்க 10,000 பண்ணுவோம்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நீங்கள் இந்த 350 ரூபா போட்டிங்கன்னா 10,000 குறைவு தான், அது விட்டுருங்க. 18,000 ரூபான்னு கேட்டிருக்கிறோம். இந்த 18,000 ரூபாயை கேட்டிருக்கிறதுக்கு கொடுக்க முடியுமா இல்லையாங்கிறதான் இப்போ பிரச்சனை. ஆனால் கொடுக்க முடியுங்கிறதான் எங்களுக்கு. நீ வந்து இது மத்திய அரசு ஊழியர்களுக்காக மட்டும் இல்லை, இந்த போராட்டம் இந்திய நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து தொழிலாளர்களுக்காகவும் சாதாரண மக்களுக்காகவும், அதாவது சாதாரண மக்களுக்கான கோரிக்கை தான் விலைவாசியை கட்டுப்படுத்தணுங்கிறது. இப்போ நீங்கள் வந்து
இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணல. நல்லா அதை சார் வந்து தப்பாக சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் இருக்கும்போது ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். இது 16வது வேலை நிறுத்தம் பண்ணுறோம். புதிய பொருளாதார கொள்கையோட வெள்ளி விழா இப்போ கொண்டாடிட்டு இருக்கோம். ஜூலை 25 1991 தொடங்கப்பட்டதிலிருந்து பல்வேறு வேலை நிறுத்தங்களை செய்திருக்கிறோம். எங்கள் வேலை நிறுத்தத்தின் விளைவாக தனியார் மயம் என்பது குறைந்தபட்சம் வேகம் குறைந்திருக்கிறது என்று சொல்லுவோம். முற்றிலுமாக போய்விட்டது என்று சொல்லலை. இந்த தனியார் மயம் வந்தால் எங்களுக்கு வேலை பெறும். இப்போ நான் வேலையை பற்றியே நான் பேசலைங்க. இப்போ ரயில்வேயில் தனியார் மயம் வந்தால் என்ன நடக்குங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். தனியார் மயம் வருவதற்கு முன்னாலே ரயில்வே ஸ்டேஷனில் நுழைவதற்கு 10 ரூபாய் கட்டணம். ஆனால் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷனில் நுழைஞ்சு அங்கே 5 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி நீங்கள் போய் பீச்சில் இறங்குனீங்கன்னா இன்னொரு ஸ்டேஷனில் கடந்து வர்றதுக்கு 5 ரூபா தான் கட்டணம். அரசாங்கத்தில் இருக்கிற பொழுது பேசஞ்சர் கட்டணத்துக்கு உயர்த்தக்கூடாது என்று சொல்லி பேசஞ்சர் கட்டணத்துக்கு வருஷத்துக்கு 30,000 கோடி ரூபாய் பார்சல் கட்டணத்தில் வர வருமானத்தை பேசஞ்சருக்கு சப்சிடியாக கொடுக்குறோம். நல்லா நீங்கள் கவனிக்கணும். இப்போ டாக்டர் தீபக் ராய் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, முழுவதும் தனியாரிடம், எந்த வேலையும் இல்லை, அங்கே இருக்கிற செக்யூரிட்டி, ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், ரயில்வே போலீஸ் எல்லாத்தையும் கூட தனியார்ட்ட கொடுக்கலாங்கிறாங்க. அதனுடைய விளைவு என்ன வாங்க? நான் வேலையை பற்றியே நான் பேசலைங்க. 13 லட்சம் ஊழியர்களை பற்றியே பேசலை. இந்த தேசம் என்ன ஆகுங்கிறதான், சாதாரண மக்களுக்கு எப்படிப்பட்ட கட்டண உயர்வு வருங்கிறதா. இன்னைக்கு மோடி அரசாங்கம் வந்ததற்கு பிறகு நல்லா நீங்கள் கவனிங்க, ஒரே ரயிலில் ஒரே வகுப்பில் பயணம் செய்வதற்கு 3 கட்டணங்கள் இருக்கிறது. இது எப்படி நியாயப்படுத்த முடியும்? நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கும்போது எப்படி இருந்தால் தனியார்ட்ட நீங்கள் கேள்வி கேட்க முடியுமா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க ரயில்வேயை பற்றி? ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அரசாங்கம் கையில் இருக்கும். தண்டவாளம் மட்டும் அரசாங்கத்து கையில் இருக்கும். எவன் வேணாலும் ரயிலை ஓட்டிக்கலாம். அப்புறம் நோக்கம் என்ன? இப்போ உங்களுக்கு தனியார் மையத்தோட நோக்கம் என்ன? இல்லை, பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் சேர்ந்து 12,000 கோடிக்கு நட்டம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கணக்கையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை ஈடுகட்டுவதற்கு இது போன்ற செயல்பாடு இல்லை, இதுதான் அங்கே தப்பு பண்ணுறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் போக்குவரத்து காலத்தில் நஷ்டம் இருக்குங்கிறாங்க. பள்ளி மாணவர்களுக்கு, உடல் ஊனமற்றவர்கள் இலவச பயணம் நம்ம கொடுக்குறோம்ல, இந்த இலவச பயணத்துக்கு பொது பட்ஜெட்லேருந்து பணம் கொடுக்கணும், போக்குவரத்துக்கு கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி ரயில்வேயில் நஷ்ட பாசஞ்சருக்கு குறைந்த கட்டணத்தில் நாம் ஓட்டுக்கிற பொழுது நீ 30,000 கோடி ரூபா பணத்தை பார்சல்ல இருந்து வாங்கி பாசஞ்சருக்கு கொடுக்குறோம். அப்போ இந்த பணத்தை அரசாங்கம் கொடுக்கணும். நஷ்டம் என்பது அதனால் இல்லை. அதனால் நாம் அதில் தெளிவாக இருப்போம். ஒன்று. அடுத்தது இது ஏதோ மத்திய அரசு ஊழியர்களுக்கு அவங்க கோரிக்கைகளுக்காக மட்டும் போராட்டமே இல்லைங்க. அணிதிரட்டப்படாத தொழிலில் இருப்பவர்களுக்கு 18,000 கொடுக்க வேண்டும். அடுத்தது என்ன? ஓய்வூதியம் குறைந்தபட்சம் 3,000 ரூபா கொடுக்க வேண்டும் என்பது தான். இந்த ஓய்வூதியத்தை பற்றி உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். 1000 ரூபா ஆனால் UPA 2 இருக்கும்போது, அதாவது எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட், 3 ப்ராவிடன்ட் ஃபண்ட் இருக்குது. ஜெனரல் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அது அரசு ஊழியர்களுக்கு, எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ங்கிறது தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு, பீப்புள்ஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அது யார் வேணாலும் வாங்கலாம். ஆனால் இந்த எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன்ட் ஃபண்டில் உறுப்பினராக இருக்கிறவர், அவர் சதர்ன் ஜோனோட மேனேஜராக இருந்திருப்பார் FCIயில், அவருக்கு 1250 ரூபா தான் பென்ஷன். பஞ்சப்படியும் கிடையாது. வெறும் 1250 ரூபாயை வச்சுட்டு வாழ முடியுமா? குறைந்தபட்சம் 1000 ரூபாயா இருக்குது. 3000 ரூபாய் ஓய்வூதியத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறோம். அதே மாதிரி மத்திய அரசு ஊழியர்களுக்கு, மாநில அரசு ஊழியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் இன்னைக்கு புதியதாக பணியில் வந்தவர்களுக்கு 1/1/2004 மத்திய அரசிலும் 1/4/2003 மாநில அரசு வேலைக்கு வந்தவர்களுக்கு இனி ஓய்வூதியம் கிடையாது. இப்போ நாங்கள் போராட்டம் ஒரு புதிய ஓய்வூதியம் சொல்லிடுறேன். நாங்கள் இந்த போராட்டத்தை அறிவித்த பிறகு PFRDன்னு ஒரு சட்டம் இருக்கிறது, பென்ஷன் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தில் பென்ஷனை பற்றி பேசலை, DCRG பற்றி பேசலை, குடும்ப ஓய்வூதியத்தை பற்றி பேசலை. ஆனால் இப்போ நாங்கள் போராட தொடங்கிய உடனே இப்போ என்ன சொல்கிறாங்க? நாங்கள் PFRDயில் DCRG அறிமுகப்படுத்துகிறோம். 1972 DCRG சட்டத்துப்படி தனியார் துறையிலோ அரசாங்கத்தில் வேலை செய்தால் 6 மாதம் வேலை செய்தால் அரை மாத சம்பளம் கொடுக்க வேண்டும் என்பது சட்டம். ஆனால் இந்த சட்டத்தை மீறி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ நாங்கள் போராட்டம் நடத்த அறிவித்த பிறகுதான் இன்னைக்கு அரசாங்கம் அவர்களுக்கும் DCRG வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று எங்கேயும் சொல்லப்படவே இல்லை. இது ஒரு எப்படி அப்பட்டமான சுரண்டல். இதை எதிர்த்து தான் இன்னைக்கு வேலை நிறுத்தம். இந்த புதிய ஓய்வூதிய திட்டம்ங்கிறது கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு நிலை இருக்குது. காங்கிரஸின் நிலைப்பாடு வேணால் கிட்டத்தட்ட உங்களுக்கு இணையாக இருக்கலாம், அவங்க தான் கொண்டு வந்தாங்கன்னு பல்வேறு விஷயங்களை நீங்கள் முன்வைக்கலாம். ஆனால் பெரும்பாலும் எல்லா மாநில கட்சிகள், இடதுசாரிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது ஏன் அந்த ஓய்வூதிய திட்டத்தில் அவ்வளவு முனைப்பாக அரசு இருக்கணும்? ஏன்னா முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க, பென்ஷன் புதுசாக வர்றது எப்படின்னா, நீங்கள் நம்ம நாட்டோட மிகப்பெரிய வருமானத்தோட மிகப்பெரிய செக்ஷனே எங்கே போகுது? சம்பளத்துக்கும் அதுக்கு பென்ஷனுக்கு தான் போகுது. என்ன 40% போகுது. அது இல்லைங்க, தவறான நான் சொல்கிறேன் எவ்வளோ போகுதுன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். எவ்வளோ சொல்கிறேன் இல்லை, நீங்கள் சொல்லிட்டுங்க. இது ஒரு பெரிய பிரச்சாரங்க. மத்திய அரசு ஊழியரோட சம்பளம் 40% போகுதுங்கிறதெல்லாம் பொய்.
புதிய ஓய்வூதிய திட்டம் வந்ததுனால அரசாங்கத்தோட செலவு குறைய போவதில்லை. நல்லா நீங்கள் கவனிங்க. ஏற்கனவே 2,26,000 கோடி ரூபாய் பென்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ புதுசாக வந்தாங்க பாருங்கள், அவங்களுக்கு மாதம் 10% அரசாங்கம் கொடுக்குது. அதனால் அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். டாக்டர் காயத்ரி கமிட்டின்னு போட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதுவே. அதனால் அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 7 வருஷமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 7 வருஷமாக போராடிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அப்போ டிமாண்ட்ஸ் எப்படி, அந்த டிமாண்ட்ஸ் எப்படி மீட் அவுட் பண்ணுறதுன்றது கஷ்டமான விஷயம் தானே. இப்போ நாம மட்டும் பண்ணியிருந்தா நீங்கள் இது பண்ண இத்தனை நாளாக வந்துட்டு இருந்துச்சு, நீங்கள் மட்டும் ஏன் பண்ணுறீங்க, சுரண்டல் பெருமுதலாளிக்கு வந்து உங்களுக்கு ஆதரவு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. 7 வருஷமா தானே பண்ணிட்டு இருக்கீங்க. எப்போது பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அப்போ வந்து உடனடியாக 2 வருஷத்துல இந்த ஆட்சி எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத விட 4 மாதங்களுக்கு வந்து டைம் கேட்டு ஒரு கமிட்டி போடுறோம். அந்த கமிட்டி ரிப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, எல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம். போனஸ் கேட்டிங்க 2014-15 15-16 ரெண்டுத்துக்கு நாங்கள் கிராண்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று ஒன்றா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது பேச்சுவார்த்தை மூலமாக தான் பண்ண முடியும். அது இல்லாமல் உங்களோட கோரிக்கைகள் எல்லாம் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும். அது எங்களுக்கு தெரியலையா? எல்லாரோட கோரிக்கை அதானே, எல்லாரோட ஆசையும் அதானே. இல்ல விலைவாசி உயர்வை வேணுன்ட்டே விலைவாசியை வந்து எப்படியாவது உயர்த்தணும். 130 கோடி இருக்கிற இடத்துல அது மாதிரிலாம் பண்றது இல்ல. வேணும்னே விலைவாசியை உயர்த்துறாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, அவர் சார் சொல்றீங்க இல்ல, இதை நான் சொல்லி ஆகணும். குற்றச்சாட்டுன்னு ஆரம்பிச்சீங்கன்னா ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கணும். பிரச்சனையை முடிக்கிறதுக்கு தீர்வு என்ன, அடுத்தது என்ன பண்ணணும்? ஏன்னா நீங்க 33 லட்சம் பேர் வந்து இன்னைக்கு வந்து வேலை நிறுத்தம் பண்றீங்க, மக்களுக்கு பெரிய பாதிப்பு. அதை எப்படி சரி பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கும்போது குற்றச்சாட்டு சொல்லிட்டு கடைசி குற்றச்சாட்டு சொல்லிட்டு தான் இருக்கணும். நம்மளும் அதே தான் இருக்க முடியும். விலைவாசி உயர்வு அவங்க என்ன சொல்றாங்க, உங்களிடம் நடவடிக்கைகளை எதிர்பார்ப்பதை விட அவங்க என்ன பாக்குறாங்க, இவர்களுடைய கொள்கைகளே வந்து இதை சரி செய்வதற்கான கொள்கைகளா இல்ல. எப்படி சொல்றாங்க இது மாதிரி அரசாங்கமே திட்டமிட்டு விலையேத்துமா? ஒரு வாய்ப்பு விலையேத்துமா ஒரு அரசாங்கம் விலை இல்லைங்க, இருங்க. ஒரு அரசாங்கம் விலையை ஏத்துனா நாங்க அடுத்த ஆட்சி எங்க போறோம்? 5 வருஷம் பொறுத்து மக்கள்கிட்ட தானே போறோம். விலைவாசி திட்டமிட்டு ஏத்துறதா? திட்டமிட்டு எந்த அரசாங்கம் ஏத்துமா? இது என்ன குற்றச்சாட்டு? இது குற்றச்சாட்டே இல்ல. முந்தானத்து நைட்டு நடந்துச்சு. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு ₹3.24 ஏத்திருக்கீங்க. கச்சா எண்ணெய் உலக மார்க்கெட்ல உயர்ந்திருக்கிறதா? மோடி ஆட்சிக்கு வரும்போது என்னங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், 6 மாதத்தில் விலையை குறைப்பண்ணாங்க. ஆனால் பெட்ரோல் வந்து $144 ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விற்கிற பொழுது இந்திய நாட்டில் $74 பெட்ரோல். இன்னைக்கு 47 48, கடந்த 15 நாட்களாக மாற்றமே இல்லை. 47 இருக்கும் டாலர், இல்லை 48 இருக்கும். இப்படி 48 இருக்கும் பொழுது ₹3.24 நாங்கள் ஏற்றிருக்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம்? நீங்க பெட்ரோல் விலையை ஏற்றிட்டு டீசல் விலையை ஏற்றிட்டு நாங்கள் விலைவாசியை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னால் அதை எப்படி நம்ப முடியும்? அதனால அரசாங்கம் அரசுடைய நேரடி பொறுப்பிலிருந்து போய் கடந்த அது காரணம் காங்கிரசுக்கு மாற்று என்று சொன்னீர்கள், மாற்றுங்கள். இதை நடுவன் காங்கிரசும் கொண்டு வரல. கொள்கைக்கு மாற்றுன்னு அவங்க சொல்லல. இல்ல, விலைவாசியை குறைப்பேன்னு சொன்னீங்கல்ல, விலைவாசியை குறைப்பேன்னு சொன்னீங்கல்ல, 6 மாசத்துல குறைப்பேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப 2.25 வருஷம் ஆச்சு இல்ல, விலைவாசியை குறைப்பதற்கு பதிலா ஏத்திக்கிட்டு இருக்கீங்களே. உங்க ஆர்குமெண்ட் படியே நீங்க பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட் ஃபோர்சஸ் டிசைட் பண்ணலாம்னு விட்டாங்க. வெளி மார்க்கெட்ல சந்தை வந்து ஏறுது. உதாரணம் சொல்றேன், 2002ல வாஜ்பாய் தாங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அன்னைக்கு ஆயில் பூல் அக்கௌண்ட் என்று சொல்லி விலைவாசி ஏறினால் அட்ஜஸ்ட் பண்ணுவதற்காக 21,000 கோடி பணம் வச்சிருந்தோம். அதையும் அரசாங்கம் எடுத்துக்கிட்டாங்க. விலைவாசி ஏறினா ஆயில் பூல் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்துக்குவோம், விலைவாசியை ஸ்டெபிலைஸ் பண்ண பயன்படுத்தப்பட்டது. அதையும் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு என்னன்னா உலக மார்க்கெட்ல ஏறல, நீ சந்தை தானே முடிவு செய்யணும். உலக மார்க்கெட்ல ஏறல, ஆனா இந்தியாவில் பரிமட்டு ஏறுது. அதுக்கு என்ன காரணம்? நீங்க அதாவது கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் தலையிடாதீங்க. அதாவது இப்போ பெட்ரோல் பற்றி பேசிட்டீங்க, நான் ரொம்ப கிளியராக சொன்ன வார்த்தையிலே ஒரு பதில் இருக்கு. 80 ரூபாய்க்கு 78 ரூபாய் இருந்த பெட்ரோல் இன்னைக்கு 63 ரூபா வந்திருக்கு. இது 30 ரூபாய்க்கு வந்து கொஞ்சம் இருங்க நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுங்க. இருங்க முடிச்சு நீங்க பேசும்போது பார்க்கணும். அவர் என்ன சொல்றாரு, காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது பெட்ரோல் விலை கச்சா எண்ணெய் உயர்ந்து கொண்டிருந்தது. உடன்பாடு இல்லன்னு சொன்னீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு உடன்பாடு இல்ல. நான் பேசிட்டே இருந்தேன்னா அப்ப நல்லா இருக்காது. நீங்க உடன்பாடு இல்ல, மிஸ்லீடிங் அது. என்ன வார்த்தை அது? 78 ரூபா இருந்து 63 வந்துச்சு இருக்கு. இல்ல 78 ரூபா எப்பங்க இருந்துச்சு? $144. இருங்க, கச்சா எண்ணெய் விற்கும் போது 78 ரூபா இருந்தது, இன்னைக்கு $48. நீங்க உங்களோட பிரச்சனை பேசும்போது நடுவுல உள்ள இல்ல. நீ அது இருங்க, நான் ஏன் சார் சொல்லணும்? நான் என்ன இருங்க நான் என்ன சொல்றேன் நீங்க முடிவு பண்ணாதீங்க. நான் சொல்றது அவருக்கு நீங்க அது விளக்கம் சொல்லுங்க. 78 ரூபாய் இருந்தது 2014, இன்னைக்கு 63 ரூபாய், 15 ரூபாய் குறைஞ்சிருக்கு. தயவு செய்து சொல்லுங்க எந்த விலை குறைஞ்சிருக்கு? 15 ரூபாய் வந்து பெட்ரோல் டீசல் இருங்க, சந்தை மதிப்போட ஒப்பிடுங்க. அது இல்ல, நீங்க அந்த அதுக்கப்புறம் வரேன். நான் சொல்றது 78 ரூபாய் இருந்தது. உங்களை பொறுத்த வரைக்கும் 140 40ன்றதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. 78 ரூபாய் இருந்தது, இப்போ 63 ரூபா ஆச்சு, 15 ரூபா குறைஞ்சிருக்கு.
எந்த ஆட்டோக்காரங்க விலை குறைச்சாங்க, எந்த பஸ் கட்டணம் விலை குறைஞ்சு, எங்க டிரான்ஸ்போர்ட், எங்க வேன்ல போயிட்டு சார் முதல்ல இருந்ததுக்கு 2 வருஷத்துக்கு 15 ரூபா குறைஞ்சிருக்கு சார், நான் 100 ரூபா கம்மி பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்களா, இல்ல அதே ரேட்ல ஓட்டுறாங்களா? ஒண்ணு இருங்க, அப்படி பண்ணிட்டீங்க. இப்போ 63 ரூபா. இன்னைக்கு இந்த உலக மார்க்கெட்ல 140 $40 எப்படி வந்துச்சு? அதை கொஞ்சம் படிங்க. இந்த 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 பொய் பிரச்சாரம் பண்றது தான் இது இவ்வளவும் காரணம். என்ன கோவம் வருதுன்னா, இப்போ இந்த பிரச்சனை வந்து அரசு ஊழியர்கள் பத்தி, இப்போ விலைவாசி ஏற்றம் ஏன் வந்ததுன்னா இப்போ இதை வச்சு சொல்றாங்க. என்ன அது உள்ள அர்த்தம் பாருங்க. உலக நாடுகள் அத்தனையும் சொல்றது இவ்வளவு ஸ்லாஷ் டவுன் ஆகுறது நாட்டுக்கு நல்லதில்லை, உலகத்துக்கு நல்லதில்லை. ஆனால் ஒப்பேக்ன்ற கண்ட்ரிலாம் சேர்ந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை குறைக்கிறாங்க. இது எத்தனை நாள் நீடிக்கும்னு சொல்ல, ரொம்ப நாள் நீடிக்காது. ஒரு 6 மாதம் 1 வருஷத்துல இது மாறும், மீண்டும் 100க்கு போகும். அதுக்கு மிகப்பெரிய காரணம் ஈரானும் ஈராக்கும் ஓப்பன் பண்ணிவிட்ட சந்தையில் ஒரு நாளைக்கு 2 லட்சம் லிட்டர் கணக்காக எடுத்துட்டு இருக்காங்க. டிமாண்ட் நிறைய இருக்கு, அதே சமயத்தில் சப்ளை குவியுது. எண்ணெய் நாடுகளுக்கு இருங்க, இப்போ உருவான காலகட்டத்திற்கும் இப்பவும் பல்வேறு மாற்றங்கள் வந்து விட்டது. இருங்க, நம்ம அரசும் நிறைய பாலிசி சேஞ்சஸ் என்ன ஆகும்னு சொல்றாங்க. இவங்க சொல்றது மட்டும் சொல்றேன். நாளைக்கு வந்து இவங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு 30 ரூபா 25 ரூபா கொடுக்கணும், கொடுத்துடலாம். இன்னைக்கு 25 ரூபாய்க்கு 6 மாசத்துல நாளைக்கு எல்லாம் சேர்ந்து ஒப்பேக்கெல்லாம் சேர்ந்து இல்ல 140 ரூபான்னு சொல்லிட்டீங்கன்னா 80 ரூபாய்க்கு கொண்டு போய் நாங்க விட்டோம்னா 30லேருந்து 80, இருங்க 30லேருந்து 80 போயிடுறோம். குறையும் போது ரொம்ப இனிக்கும் எல்லாருக்குமே. ஆஹா இவ்வளவு குறைச்சிட்டீங்களேன்னு 30 80 ஆக்கும் போது நாடாவா இருக்கும், பொருளாதாரம் சரிஞ்சிரும். அப்படி என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அப்போ இது எதுக்குங்க நீங்க குறைச்சிங்க, அதை அப்படியே ஸ்டெபிலைஸ் பண்ண வேண்டியது நம்ம வேலைன்னு. இது என்னன்னா உலக நாடுகள் இங்க எல்லாருமே சேர்ந்து இன்னொரு 10 வருஷத்துக்கு 40 ரூபா தான் இருக்கும், 45 ரூபா தான் இருக்குன்னு சொன்னா அப்படியே குறைச்சி மக்களுக்கு கொடுக்கலாம். 6 மாசம் இல்ல அமெரிக்கா நாளைக்கால தடையை நீக்கிடுச்சுன்னா அப்படியே நாளைக்கு 150. இப்படி ஸ்டெபிலைஸ். இது என்ன சொல்லிட்டீங்க, நான் என்ன விலகம் கொடுத்தாலும் நீங்க உடனே மக்கள்கிட்ட வந்து 30 ரூபா விற்க வேண்டிய பெட்ரோல் நம்ம 60 ரூபா வைக்கிறீங்க. உலக நாடுகள் அத்தனை நாடுகளோட பெட்ரோல் விலை எடுங்க, டீசல் விலை எடுங்க. நேற்று நான் எல்லாம் ஸ்டடி பண்ணி சொல்லிடுறேன். சொல்லுங்க, எடுங்க, சொல்லுங்க சார். சொல்றேன் தாங்க, சொல்றேன். நீங்க பெர்மிஷன் கொடுக்குறீங்க. நான் சொல்றேன் உலக நாடுகள் எல்லாத்தையும் எடுங்க. எல்லாத்துலயுமே 2014 என்ன பிரைஸ் இருக்கோ அதை விட 10 ரூபா தான் குறைஞ்சி 2016 இருக்கு. பாகிஸ்தான் 51 ரூபா இருந்தது, 41 ரூபா ஆச்சு. நீங்க உடனே பாகிஸ்தான் 41 ரூபா, நீங்க 51 ரூபா இருந்த பாகிஸ்தான்ல இன்னைக்கு 41 ரூபா இருக்கு, 10 ரூபா குறைஞ்சிருக்கு. இன்னும் 45 கண்ட்ரில நம்மளோட அதிகமா இருக்கு விலை. ஏற்கனவே விலை குறைவா தான் அதுதான் நான் என்ன சொல்றேன். ஒரு நாட்டுல விலை குறைவா இருக்கிறதுன்றதுக்கு பிரச்சனை இல்லை. இவங்க சொல்ற மாதிரி $40 வந்துருச்சு இல்ல பீப்பா. அப்ப பாகிஸ்தான்ல 51 ரூபா இருந்தது, 15 ரூபா 36 ரூபா இருந்தது. அங்க 36 ரூபா இருந்தது. பக்கத்து நாட்டுல 26 50 பைசாலாம் விற்குது. இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. அதாவது பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் விலைவாசி குறைக்கிறேன்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்தா வந்தாங்க. விலைவாசி எப்போ குறையும்? அடிப்படையில் நம்ம எதை பயன்படுத்துகிறோம்? பெட்ரோல், டீசல் தான். அதே மாதிரி கேஸ். இது 3 விலையும் குறையாமல் விலைவாசி குறைக்கவே முடியாது. மாறா பாஜக என்ன கேட்டால் என்ன சொன்னால், மக்கள் மத்தியில் தேவையில்லாமல் சுமையை சுமத்திருக்கான்னு சொல்கிறேன். உலக மார்க்கெட்டில் கச்சா எண்ணெய் விலை குறைகிற பொழுது இவர்கள் வரியை உயர்த்தி கொண்டே இருந்தார்கள். 21 தடவை பெட்ரோல் விலை ஏற்றப்பட்டிருக்கிறது, 19 தடவை டீசல் விலை இருங்க நான் சொல்றேன். இவர் வந்து உலக மார்க்கெட்டில் திடீர்னு ஏறுமே அப்ப நீங்க ஏத்துறேன்னு சொல்றீங்களா? அது இல்லை உண்மை. உலக மார்க்கெட்டில் ஏறாமல் இருக்கிற பொழுது நீங்கள் ஏற்றி கொண்டிருக்கிறீர்கள். அது வந்து முதல்ல தப்பு. 53% மேல் வரி மட்டுமே. நீங்க நல்லா கொஞ்சம் வரி இல்லைன்னு சொன்னா நம்ம ஊர்ல இப்போ 30 ரூபா 25 ரூபாய் கொடுக்க முடியும். 53% மேல் வரி. இது அரசாங்கத்துக்கு மட்டும் வரல, நல்லா நீங்க கவனிங்க. தனியார் நிறுவனங்களுக்கும் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது பெட்ரோல் மேலே போடுற வரி. அப்போ இது வந்து தேவையில்லாத ஒரு நடவடிக்கை. அரசாங்கம் இதை வந்து திட்டமிட்ட விலையை உயர்த்துகிறார்கள். இதுதான் எங்களோட பிரதான கோரிக்கை. இது மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வங்கியை பற்றிலாம் சொன்னாங்க. தேச உடைமையா 1947 இந்தியா சுதந்திரம். பெட்ரோல் முடிச்சிருங்க. இருங்க, பெட்ரோல் நீங்க திட்டமிட்டு ஏத்துறீங்க. இருங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டு இருந்தாரு. அதுதான் இல்ல நீங்க இப்ப புதுசா சொன்னீங்களா, அது சொல்றேன். 51 ரூபா பெட்ரோல் காஸ்ட்ல 27% வேட் எங்க போகுது? ஸ்டேட் கவர்மெண்ட் போகுது. 27 ரூபா மொத்தம் எக்ஸைஸ் டியூட்டில கிட்டத்தட்ட 14 ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட் போகுது. 23 ரூபா கிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குது. அங்க மத்திய அரசு எடுத்துக்கிறது 13 ரூபா தான். 23 ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும். போன பீரியட்ல 32% இருந்து இப்போ மோடி வந்து 42% ஸ்டேட் கொடுக்குறாரு. ஸ்டேட்ல 24 ரூபா நம்ம மாசமாக கொடுத்துட்டு ஒவ்வொரு லிட்டருக்கும். எங்கேயுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பணத்தை மத்திய அரசு எடுத்துட்டு போல, வாங்குற பணத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா இடத்துலையுமே இல்ல 24 ரூபா எங்களுக்கு வேண்டாங்க, எங்களுக்கு 10 ரூபா கொடுங்க, 14 ரூபா கொடுங்கன்னு சொல்லலை. ஏன்னா பணம் வருது அவங்களுக்கு. அதனால தான் ஜிஎஸ்டியில எக்ஸம்ஷன் கேட்குறாங்க. ஜிஎஸ்டியில் கூட பெட்ரோல் டீசலில் கை வைக்காதீங்க. ஏன் சொல்றாங்கன்னா, ஒரு லிட்டருக்கு 24 ரூபா தமிழ்நாட்டுக்கு வருது. தமிழ்நாட்டுக்கு கணக்கு சொல்றேன். அப்போ 24 ரூபா நீங்க எடுத்துக்கிறீங்க, அங்க 14 ரூபா போகுது அங்க மத்திய அரசுக்கு. ஆனா ஏத்துறது யாரு?
மத்திய அரசாங்கம் சுரண்டுகிறது, மத்திய அரசாங்கம் ஏத்துக்கொள்றது இல்ல, எல்லாம் இங்க போகுது. அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப மாநில அரசாங்கம் சொல்லி நீங்க விலை ஏத்துனீங்களா? மாநில அரசு இல்ல இல்ல, தமிழ்நாட்டுல முதல்வர் ஜெயலலிதா சொல்லி நீங்க விலை ஏத்துனீங்களா? அதுதான் எனக்கு 24% வரி வேணும், அதனால நீங்க பெட்ரோலை ஏத்துன்னு முதல்வர் ஜெயலலிதா சொன்னாரா? ஆமா, உங்களுக்கு இல்ல கோரிக்கை மாநில அரசு இல்லைங்க, கோரிக்கையே வைக்கலையே, இல்லைங்க. அவங்க எதிர்ப்புல தெரிவிச்சிருக்காங்க. இல்லைங்க, அது கொள்கை. அதாவது அதான் இரட்டை வேடம் சொல்றாரு. உங்களது இல்லைங்க. கொஞ்சம் இருங்க, நான் ரெட்டை வேடம் ஜெயலலிதா சொல்றேன். நீங்க சொன்னீங்களே இங்க 24 ரூபாய் வாங்கிட்டீங்க, வாங்கிடுறீங்க. அது இல்லங்க, நீங்க விலைவாசியை குறைப்பீங்க. பெட்ரோல் விலையை நீங்க குறைக்கல, பெட்ரோல் விலையை நீங்க குறைக்கல, எந்த விலைவாசியை குறைஞ்சிருக்கு சொல்லுங்க பாப்போம். 24 அதான் நான் உங்களுக்கு கேக்குறேன். 80 ரூபாய் இருந்து 63 ரூபாய் ஆச்சுல்ல, எந்த விலை குறைஞ்சது? இன்னும் குறைஞ்சு என்ன குறைஞ்சிரணும்? நீங்க உலக மார்க்கெட் தான் முடிவு செய்யணும் சொன்னா இன்னும் குறைந்திருக்க வேண்டும். 80 40 ஆக்குனா கூட விலை குறையாது. ஆனா 40 80 ஆக்குனீங்க வச்சுங்க, எல்லாம் டபுள் ஆயிடும். இவங்க எல்லாம் வந்துட்டு பத்தி அப்படியே பிரட்டி போட்டது. அப்ப அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முடியாது. பாருங்க, அடுத்தது பாருங்க, அத்தியாவசிய பொருட்கள் என்னாச்சு? அத்தியாவசிய பொருட்கள் என்ன ஆச்சு சொல்லுங்க. பருப்பு விலை என்னங்க? 100 மிளகு 92 ரூபாயிலிருந்து 108 ரூபா. 100 மிளகு சாதாரண மக்கள் பயன்படுத்த முடியுமா? என்னாச்சு உங்க விலை? சாதாரண மக்கள் சொன்னதுனால இந்த மாதிரியான வேலை நிறுத்தம் போராட்டங்களை நீங்க யார் எந்த மக்களை இலக்கா வச்சு போராடுறீங்களோ பேசுறீங்களோ, இந்த மாதிரி விஷயங்களை என்னடா அது நீ ஸ்கூல் போக முடியலையே, கல்லூரி போக முடியலையே, டிராஃபிக் பிரச்சனை ஆகுது, வசதி இல்லையே நினைக்கிற மக்கள் அதிகம் நினைக்கிறீங்களா? உங்களோட இணைந்து நிற்கிற மக்கள், எங்களோட இணைந்து நிற்கிற மக்கள் தான் அதிகம். 91 அந்த வேலை நிறுத்தம் தொடங்குகிற பொழுது 5 கோடி பேர் கலந்து கொண்டார்கள். போன செப்டம்பர் 2ஆம் தேதி வேலை நிறுத்தம் நடைபெறுகிற பொழுது 15 கோடி பேர் கலந்து கொண்டார்கள். இந்த வேலை நிறுத்தத்தில் 20 கோடி பேருக்கு மேல் கலந்து கொள்கிறார்கள். பொதுமக்களையும் சேர்த்த தொழிலாளர்கள் யாரு? இந்த ஒரு முக்கியமான விஷயங்க, தொழிலாளர் யாரு, பொதுமக்கள் யாரு? நான் எங்க இருந்து வரேன்? இது வந்து திசை திருப்பதற்கான ஒரு பேச்சு, ஒரு பிரச்சாரம். பொதுமக்கள் யாரு? எங்க அப்பன் தாங்க பொதுமக்கள், எங்க அண்ணன் தாங்க பஸ் கண்டக்டர், என் தம்பி தாங்க தெருவில் வேலை செய்யறவன். வேற யாரு பொதுமக்கள்? அந்த உணர்வு மக்களுக்கு இருக்கு. இன்னைக்கு பல இடங்களில் மகிழ்ச்சியோடு சொல்கிறேன், பொதுமக்கள் சாலை மறியல், ரயில் மறியலும் நடத்துகிறார்கள் இன்னைக்கு. அதனால பிரிச்சு பார்க்க முடியாது பிரச்சனை. இது நீங்க பொதுவா இன்னொரு விஷயம் வந்து இந்த பாஜக ஆட்சி இப்போ 2014 பிறகு தொழிலாளர் நல சட்டங்கள் அனைத்துமே சங்கம் வைப்பதற்கும் சங்க உரிமைகளுக்கும் எதிராக அமைந்தது. எம்என்சி போன்றவர்களுக்கு உரிமைகள் தரும் இது ஏதுவாக தான் அந்த சட்ட விதிகள்லாம் இப்போ மாற்றப்பட்டது. வயது தொழிலாளர் யார், குழந்தை தொழிலாளர் இருந்து வயசு குறைத்திலிருந்து பல்வேறு விஷயங்கள் குற்றச்சாட்டாக சொன்னது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இவங்க வந்து இந்த மாதிரி விமர்சனங்களை வைக்கிறாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்க தொழிலாளர் வச்சு அவங்க கேட்குறாங்க? தொழிலாளர் நலச்சட்டங்களில் வந்து தொழிலாளர் நலச்சட்டங்கள் திருத்துறாங்க அவங்களோட கோரிக்கை. அவங்க குழந்தை தொழிலாளர்களோட இதை நம்ம குறைச்சதுக்கு என்ன காரணம்? எல்லா இடத்துலையுமே 16 வயசுல வேலைக்கு போறாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா வேலை செய்யற இடத்துல பையன் வேலை செஞ்சா தப்பு இல்லைன்னா குலத்தொழில் கொண்டு வரீங்களா அப்படிங்கிறாங்க. அது இல்லை, அப்பா டீ கடை வச்சிருந்தாருன்னா பையன் அங்கே வேலை செய்வான், அதில் ஒன்றும் தடுக்க முடியாது. இது மாதிரி சின்ன சின்ன திருத்தங்கள்லாம் பண்ணிட்டு இப்போ என்ன சொல்றாங்க, கருத்துக்களை கொடுங்க, நீங்க எல்லாம் பேச்சுவார்த்தையில் தீர்க்கலாங்க, இது முடியாதுலாம் சொல்லக்கூடாது. ஆனா அவங்க சொல்றது அரசு இல்லைங்க, நாங்க சொல்லலையே முடியாதுன்னு. நீங்க என்ன முடியாது சொல்ல? நாங்க சொல்லலையே முடியாதுன்னு. அதுவும் பேச்சுவார்த்தை நடத்தலாம். அனைவருக்கும் கல்விங்கிறது தானே ஒரு கண்டிப்பா அனைவருக்கும் கல்வி. குழந்தைகளுடைய இது குழந்தைகளுக்கான வரையறையை குறைப்பது அரசுக்கான வரையறை குறைச்சு அவங்க அனுப்பல. புதிய கல்விக் கொள்கைகள் என்ன சொல்றாங்க பாருங்க, 15-16 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தனியாக கல்வி, நேரா நீங்க வேலை செய்யறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டு அவங்க வேலை கல்வி சிஸ்டம் மாறுது. கல்வி சிஸ்டத்துல இருந்து மாறுது. அது ஆமா மாறுது. அதான் சொல்றேன், நான் மாறுதான் சொல்றேன். 15-16 வயசுக்கு மேல எப்போ லேபர் வந்து அதிகமாகுமோ அவங்க நேரா ஸ்கூல்ல வந்து படிக்கலாம் தானே கொடுத்துருக்கோம். இந்திய நாட்டில் இது எல்லாமே உண்மைக்கு எதிரான பிரச்சாரங்கள். உலக நாடுகளிலேயே அதிகமாக உழைப்பதற்கு தயாராக இருக்கிற மக்கள் இந்திய நாட்டினுடைய உழைப்பாளி மக்கள். 18 வயசுலேருந்து 60 வயசு வரையில் 45 கோடிக்கு மேலே நம்ம நாட்டில் இருக்கிறோம். அதனால் உலகத்தில் சைனாவுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு, சீனாவுக்கு அங்கே உழைக்கிறதுக்கு எல்லாம் வயசானவங்க ஆகிட்டாங்க, குழந்தை பக்காதனால இன்றைக்கி பிரச்சனை. ஆனால் இந்தியாவில் உழைக்க தயாராக இருக்கிறாங்க. அதனால இந்த சட்டம் கொண்டு வந்துன்னு சொல்ல முடியாது. நீங்கள் கேட்டதுனால நான் பதில் சொல்கிறேன். 14 வயதான குழந்தை அப்பா தொழிலை செய்யலான்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? விவசாயியோட பிள்ளை என்ன வேலை பண்ண சொல்கிறீங்க? இது வந்து முத்துலட்சுமி ரெட்டி தமிழ்நாடு சட்ட மேலவையில் பேசினதை நான் சுட்டி காட்டிடுவேன். ரொம்ப ஆபத்தானது. ராஜாஜி குலக்கல்வியை கொண்டு வருகிற பொழுது விவசாயி மகன் விவசாயி பார்ப்பான். அப்போ வந்து ஒரு உடலை விட்டு வாழ்கிறவருடைய பிள்ளை என்ன வேலை செய்யும்னு கேட்டாங்க. நான் சட்டம் மேலவையில் நடந்ததை சொல்கிறேன். அதனால இது குலக்கல்வியை மறுவடிவத்தில் நீங்க கொண்டு வருகிறீர்கள் என்பதுதான் உண்மை. அது சத்தியமூர்த்தி பேசுகிற போல ராஜாஜி கொண்டு வந்ததுக்கு சத்தியமூர்த்திக்கு முத்துலட்சுமி ரெட்டி பதில் சொன்னார்கள் சட்ட மேலவையில். இப்போ நான் அதுக்கு போகலை. ஆனால் நீங்க சொன்னதுனால சொல்றேன், தொழிலாளர் நல சட்டங்கள் திருத்தப்படுகிறது. இந்திய நாட்டுடைய பிரதமர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து இந்திய நாட்டில் 45க்கு மேற்பட்ட சட்டங்கள் இருக்கிறது, அதை 5 சட்டங்களாக குறைக்கிறேன்னு சொன்னார். நான் நேரம் இல்லாதனால ஒரே ஒரு சட்டத்தை மட்டும் நான் சொல்றேன். அதாவது இன்னைக்கு வந்து குடிசை தொழில் அதிகம் இந்தியாவில்.
இன்னைக்கு குடிசை தொழில் தான் இன்னைக்கு நம்முடைய ஆர்எஸ்ஐ சேர்ந்த குருமூர்த்தியை கட்டுரை எழுதிட்டு இருக்கார். இந்திய நாட்டோட கிராமப்புறங்களும் நகரமும் வாழ்றதுக்கு காரணம் குடிசை தொழிலும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த தொழில்களும்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த குடிசை தொழிலில் வேலை 10 பேர் வேலை செஞ்சா ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1946 1946 சட்டம் பொருந்துங்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, 10 பேரை 20 ஆக்குறாங்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டில் கலந்துக்கிட்டு பேசும்போது பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதாவது ஊடகங்கள் வந்து ரொம்ப பொறுப்புணர்ச்சியோடு செயல்படணும், சமூக அக்கறையோடு செயல்படணும். ஒரு இரு தரப்பினருக்கான வன்முறை பிரச்சனைகள் குறித்து பேசும்போது அதில் வந்து ரொம்ப ஒரு கவனமாக எடுக்கணுங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அவர் முன் வச்சு பேசியிருக்கிறாரு. இந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதாவது இதே சமயம் வந்து ஊடகங்கள் அரசுக்கு எதிராக கருத்துக்கள் போடும்போது அவதூறு வழக்குகள் வர்றது, இல்லாட்டி இந்த ஊடகங்கள் மீதான பத்திரிகையாளர் மீதான தாக்குதல் நடைபெற சம்பவங்களும், நான் பொதுவாக அரசுங்கிற அமைப்பை சொல்கிறேன், எந்த கட்சியும் சொல்லலை, இதுவும் நடைபெறுது. இந்த சூழ்நிலையில் ஊடகங்கள் பொறுப்பாக இருக்கணும்னு ஒரு அரசு துறை அரசு அமைப்பில் இருக்கிற ஒருத்தர், ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒருத்தர் சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஊடகங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கணுங்கிறது ஒரு பொதுவானது தான். ஆனால் இன்றைக்கி சமூக பொறுப்பை மீறி செயல்படுபவர்கள் யாருங்கிறது தான் நாட்டு மக்களுக்கு முன்னாடி இருக்க ஒரு மிகப்பெரிய கேள்வி. யார் என்ன சாப்பிட வேண்டும், யார் என்ன உடை உடுத்த வேண்டும், யார் என்ன பேச வேண்டும் என்று நிர்ணயம் செய்வதற்கு இந்திய நாட்டில், சுதந்திர நாட்டில் யாருக்கும் அந்த உரிமை கொடுக்க முடியாது. ஊடகங்கள் அவர்களாகவே தன்னிச்சையாகவே பல கருத்துக்களை வெளியிட்டால் அது அவர்களின் சுதந்திரம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ சமூக பதட்டங்கள் ஏற்படுகிற பொழுது ஊடகங்கள் அதை ஊதி பெருசாக்கக்கூடாது என்பது ஊடகங்களுடைய சமுதாய கடமைகளில் ஒன்றா இருக்கணும். இன்றைக்கி பெரும்பாலான ஊடகங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கே ஒரு குரவுண்டு, நான் அரசு ஊழியன், நான் வந்து தூர்தர்ஷனில் இருக்க என்னுடைய சங்கம் தான். ஆனால் ஒரு காலத்தில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில், அரசு தொலைக்காட்சியில் சொல்கிற கருத்துக்கு மீறி மாற்று கருத்து போகவே முடியாது. இன்றைக்கி கூட அது சுதந்திர தன்னாட்சி அமைப்பு என்றாலும் கூட சுதந்திரமாக கருத்து சொல்ல முடியாது. அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு விஷயம் பேச முடியாது. அரசாங்கம் பண்ணுறதெல்லாம் சரியில்லை. இன்றைக்கி வந்து எம்பி பேசுகிறாருங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் போடணுன்னு எம்பி பேசுகிறாரு. இப்போ இன்றைக்கி வந்து பல இடங்களில் வந்து அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. இது எப்படி ஊடகம்? இவர்களுக்கு அந்த பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக பாஜக ஆட்சிக்கு வந்திருக்க பிறகு இன்னைக்கு மத நல்லிணக்கம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அது குறித்தும் பேசியிருக்கார். மத சமூக நல்லிணக்கம் பேணப்பட வேண்டும்ங்கிறதுல ஊடகங்கள் வந்து அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த பொறுப்பு ஊடகங்களுக்கு இருக்கு, சமூக நல்லிணக்கம் பேணப்பட வேண்டும் சொல்லியிருக்கு. இல்லை, பசுவை சாப்பிட்டார்கள் என்று சந்தேகப்பட்டாவே அல்லது பசுமாட்டை ஏத்தினாவே பிஜேபியாலே அடிக்கிறாங்க. அப்போ அந்த பதட்டத்தை உருவாக்குறவங்க யாரு? இவ்வளவு நாள் அது இல்லையே. ஆட்சிக்கு வரும்போது வந்து பசுமாட்டு கறியை சாப்பிட்டீங்கன்னா அடிப்பேன்னு சொல்லி யாரும் ஓட்டுவாங்கல. விலைவாசியை குறைப்பேன்னு சொன்னீங்க, சுதேசி பொருளாதாரத்தை உயர்த்துவேன் என்று சொல்லி தான் வாக்கு வாங்கினீங்க. ஆனால் வாக்கு வந்ததற்கு பிறகு இன்னைக்கு இந்த பதட்டத்தை உற்பத்தி செய்பவர்கள் யாருங்கிறத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்காக மைனாரிட்டிகள் செய்கிற சில தீவிரவாதம் இருக்குது. அதாவது மெஜாரிட்டி தீவிரவாதமும் ஆபத்து, மைனாரிட்டி தீவிரவாதமும் ஆபத்து. அப்போ ஊடகம் ஒரு நடுநிலையோட செய்திகளை சொல்ல வேண்டும். அதுக்காக சில ஊடகங்கள் பேசினாவே வந்து கள்ள விட்டு அடிக்கிறது, சில ஊடகங்கள் ஏதாவது பேசி ஒரு இது வெளியிடுறதுக்கு முன்னாடியே, ஊடகத்தில் அந்த நிகழ்ச்சி வருவதற்கு முன்னாடியே உதைக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது வந்து அநியாயம், ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி ஒரு எழுத்தாளனை என்ன எழுத வேண்டும்னு நீங்கள் சொல்ல முடியாது. எழுத்தாளர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயேசுநாதரை பற்றி கடும் விமர்சனத்துக்கு உள்ளான பல கட்டுரைகள், சினிமாக்கள் அமெரிக்காவிலே வந்து சமூக பொறுப்புணர்வோடு எழுதுங்கன்னு யார் வேணாலும் சொல்லலாம். அது யார் வேணாலும் சொல்லலாம், எழுதுவதற்கும் அது உணரணும். ஆனால் எனக்கு ஒரு கருத்து இருக்குங்க, அந்த கருத்தை நான் சொன்ன காரணத்துக்காக என்னை அடிப்பது உதைப்பது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பல தகவல்களே உலகத்துக்கு கிடைக்காமலே போயிருக்கும். உலகம் உருண்டைன்னு சொன்னவனும் அடிபட்டான்ல. அப்போ இந்த அன்னைக்கு என்ன உண்மை, என்ன உலகம் உருண்டைங்கிறதான காலகட்டத்தோடு ஒப்பிடுறீங்க? இல்லை நான் சொல்கிறேன், புரியுது. அன்னை இன்னைக்கு அதே மாதிரி பல கருத்துக்கள் வருது சொல்கிறாங்க. எங்கே வந்து மாடு வந்து வண்டியில் ஏற்றினா பிஜேபி காரங்க அடிக்கிறாங்க. இப்போ கர்நாடகாவில் எங்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவரே அடிக்கப்பட்டார் ஒரு செய்தி வந்தது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதான் இதுதான் இப்போ பேசிட்டு இருக்கிறதா அவர் சொல்கிறாரு. ஊடகங்கள்லாம் வந்து மைனஸை வெளில சொல்கிறது ரொம்ப சந்தோஷம், அதே மாதிரி ப்ளஸ்ஸை வெளில சொல்லுங்கள், ஒரு சாதனைகளை சொல்லுங்கள், கஷ்டத்தைங்களே சொல்லுங்கள், பட் மற்றதெல்லாம் மறைச்சிட்டு வெறும் இதை மட்டும் சொல்லாதீங்க மக்கள் மத்தியில் அப்படின்னு ஒரு இது. இல்லை எதிர்மறை விஷயங்களையும் சொல்ல வேண்டிய பொறுப்பு அதுதாங்க சொல்கிறேன். எதிர்மறையும் சொல்லுங்கள், நல்லதையும் சொல்லுங்க, இதை மட்டும் சொல்கிறீங்க சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு அறிவுரை தான் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லலை. ரெண்டு பக்கமும் இருக்கணும், பாலமாக இருக்கணும், மக்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பாலமாக இருக்கணும், எல்லா அறிவுரையும் சொல்லியிருக்காரு. என்ன வருத்தமான விஷயம் என்னென்னா, எப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம்? தமிழ்நாட்டு அரசில், தமிழகத்தில் ஒரு அரசு நடக்குது, நீங்கள் தமிழக அரசில் என்னென்ன நீங்கள் வந்து எதிர்த்து பேசினா என்ன நடக்கும், அந்த பத்திரிகை அலுவலகங்கள் என்ன நடக்கும் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி ஒருத்தர் கூட எதிர்த்து பேச முடியாது. ஒரு வார்த்தை பேசினா டிஃபமேஷன் கேஸ். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டே கண்டனம் சொல்லியிருக்கு, என்ன ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதான்னு. இதை பற்றி நம்ம யாரும் எங்கேயும் பேசுறதில்லை.
ஆனால் பேசுறது எங்கேயுமே டிஃபமேஷன் கேஸ் யாரும் வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போடலை. ஆனால் பேசுறது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியில்லை. இதைத்தான் என்ன சொல்றோம்னா ஊடகங்கள் எல்லாத்தையும் ஒன்றா காட்டுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா ஊடகங்கள் கருத்து சுதந்திரம் சமூக நல்லிணக்கத்தோட இருக்கணும், எதை போடணும், மக்கள்கிட்ட பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய உரிமை ஒரு அரசுக்கும் மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு போன்றவர்களும் கண்டிப்பா இருக்கு. ஆனால் அதே சமயம் இருக்கிற நடுவண் அரசும் மற்றவருடைய கருத்துரிமையை பேணணும், மதிக்கணும். செயல்பாடு அப்படி இல்ல. நீங்க எங்க வந்து மத்தவங்க கருத்துரிமையை வந்து நம்ம நசுக்கி நீ பேசக்கூடாதுன்னு சொன்னது எங்க சொன்னீங்க? கொன்னது யாருங்க? கல்புர்கி கொண்டாரு கொன்னது யாருங்க? கல்புர்கி கொண்டது வன்முறை சம்பவம் தானே. அதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்கல்ல, கேஸ் நடத்துக்குது இல்ல, இன்வெஸ்டிகேட் பண்ணி பின்னாடி இருக்கிறது யாருங்க? பின்னாடி இன்வெஸ்டிகேட் பண்றது இல்ல, நீங்க பண்ணுங்க. நீங்க பண்ணி இதுக்கு முழுக்க காரணம் இவங்க தான் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், வன்முறை சம்பவத்தையும் ஒரு அரசாங்கத்தையும் சேர்க்காதீங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற வன்முறை சம்பவத்துல இந்த அரசாங்கத்தை சேர்க்கலாமா? தமிழகத்தில் நடக்கிற வன்முறை டெய்லி பாக்குறீங்க என்ன நடக்குதுன்னு. அதுக்கு இந்த அரசாங்கம் பொறுப்பு. திமுக அப்படியே குற்றம் சாட்டி இருக்காங்க. இல்ல அரசாங்கம் வந்து இல்லைங்க, திமுக தலைவர் சொல்லி இருக்காரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றது வேற, அரசாங்கம் தான் காரணம்ங்கிறது வேற. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். ஆனா அரசாங்கம் தான் காரணம்னு சொல்லக்கூடாது. ஆனா மத்திய அரசுல எந்த ஸ்டேட்ல நடந்தாலும் மத்திய அரசு ஊக்குவிக்குது, மத்திய அரசு செய்ய சொல்லுது. அப்படி கிடையாது. அதுதான் நானும் சொல்றேங்க. ஹரியானாவுல நடந்தது ஒரு நேர்மையான அதிகாரி ஒரு அரசு அலுவலகத்துக்கு வந்தாருன்னா அவரு தான் பிரச்சனை அதிகமா இருக்கும். ஏகப்பட்ட மொட்டை பிடிஷன் அவர் மேல தான் போடுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நேத்து வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லைங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க பிரச்சனை. இந்த அளவுக்கு தலித் வன்கொடுமைகள் வராது. இந்த பசு அரசியல் இல்ல இப்ப இருக்கு. அதான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதுதான் சொல்றாங்க, பசு அரசியல் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. சில இடங்கள்ல ஒரு நிமிஷம் இருங்க. உண்ணான்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க, ரைட்டு. அதுல வந்து அடிச்சவங்க யாரு? கோரக்ஷக் அவங்களே சொல்றாங்க. எங்கேயுமே நாங்க கோரக்ஷக் அவங்க கிடையாது, சிவசேனா அமைப்பு எங்களுக்கு தெரியாதுன்றோம். ஆனா அதை வெட்டி கொண்டது காரணம் பசுவை நீங்க தோலை வெட்டி கொண்டதுன்னு அர்த்தம் கிடையாது. அது அர்த்தம் கிடையாது. அதுல இருங்க முடிச்சிடுறேன் ஜீவா, முடிச்சிடுறேன் ஜீவா. அதுல எங்கேயுமே வந்து பசுவை நீ வெட்டின, பசுவை கொண்டதுக்காக வெட்டல. தோல் தகராறு யார் வெட்டினது? இவங்க. அதுல நீங்க இப்ப திசை திருப்புறீங்க சார். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அதுல ஒரு முஸ்லீம் இருக்கான், திசை திருப்புங்க நீங்க. இப்போ நான் கேட்கிறேன், அப்ப பிரதமரோட பேச்சு இல்ல, பிரதமர் பேசுறார் தலித்துகளை அடிப்பதற்கு பதிலாக என்ன அடிங்க, என்ன கொள்ளுங்கிறார். அதுக்கு என்ன காரணம்? இப்படி பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு நாடு முழுவதும் நடக்கிறது என்ன? ஏங்க இப்ப லேட்டஸ்ட் நான் சொன்னது வந்து கர்நாடகாவில் சொன்னாங்க. அதுவும் அவரும் ஒரு பிஜேபி காரர், வியாபாரத்துக்காக ஏற்றிருக்காரு மாட்டை ஏற்றினவர் பசுமாட்டை கொள்றதுக்கு ஏற்றுறான்னு சொல்லி அடிச்சு விட்டீங்க. செத்துட்டார் அவரு, செத்துட்டார். இது ஒன்று நீங்க எழுதல, ஊடகத்துல எல்லாம் வரல, நடந்த சம்பவம் ஊடகங்களில் வருகிறது, அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, யூனா சம்பவத்தை பற்றி சொல்றாரு. யூனா சம்பவத்துக்கு பிறகு என்ன நடந்திருக்குங்கிறதையும் பாருங்க. தலித்துகள் குஜராத் முழுவதும் ஆகஸ்ட் 15 வரையில பிரச்சார பயணம் நடந்து இவர்களால் தான் எங்களுக்கு ஆபத்து வந்திருக்கிறது யாருன்னு கட்சி பேரை சொல்லி அமைப்பு பேரை சொல்றாங்க. நான் கேட்கிறேன், அது என்ன பசு மேல மட்டும் உங்களுக்கு பாசம்? அது என்னங்க பாசம் பசு மேல மட்டும்? ஆனா பசுவதை இருங்க, பசுவதை மனிதவதை சரியாப்பா? பசுவதை உங்களுக்கு கொடுமையானது, மனிதவதை ரொம்ப கரெக்டா? பசு மேல உங்களுக்கு என்ன ஆசைன்னு கேட்டீங்க. நான் ஆசை இல்லைங்க. தமிழகத்திலயும் பசுவதை சட்டம் இருக்கு, அதை மீறி தண்டிக்கப்படுவீங்க. இந்த நாட்டுல மாட்டு வியாபாரம் பண்றது யாருங்க? இன்னைக்கு மாட்டுக்கறியை ஏற்றுமதி பண்றது யாருங்க? நான் சொல்றேங்க, முதல் 5 வியாபாரிகளே RSS சார்புள்ள பிஜேபி சார்புள்ள வியாபாரிகள். ஆமாங்க, யார் இல்ல. நீங்க அப்புறம் என்ன பசு, அப்புறம் என்ன காளை மாடு வித்தியாசம்? இல்ல ஏங்க என்னங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், உங்களுடைய கொள்கையை நீங்க வச்சீங்க. ஆனா எனக்கு என்ன பிடிக்கும்னு நான் சாப்பிடுவேங்க. அதை நீங்க தடுக்காதீங்க. யார் வேணானது? நீங்க அடிக்கிறீங்க, உதைக்கிறீங்க, கொல்லுறீங்க. எங்க அடிக்கிறீங்க? நாட்டு மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அதுதாங்க சொல்றேன். நீங்க என்ன அழகா ஒரு நாட்டோட பிரதமரே எப்படி பேசுறாரு பாருங்க, என்னை கொல்லுங்கள். இதுதான் இப்ப பாருங்க, இதுல இருந்து சொல்றேன் ஊடகங்கள் எவ்வளவு தவறு பண்ணுதுன்னு. அதே பிரதமர் ஒரு வார்த்தை சொன்னாரு. இப்ப பாருங்க என்ன அழகா கட் அண்ட் பேஸ்ட் பண்றாரு. இவரை மாதிரி பொறுப்பானவங்களா நான் சொல்றேன் எப்படி கட் அண்ட் பேஸ்ட் பண்ணீங்கன்னு. அவர்கள் அடிக்காதீங்கள், என்ன அடியுங்கள், என்ன அழகா. அதுதான் கட் அண்ட் பேஸ்ட். நடுவு ஒன்று இருக்கு. அவர் சொன்ன வார்த்தைகள். இந்த நாட்டில் ஏற்கனவே ஒரு தடவை முகலாய மன்னர்கள் வந்து படையெடுத்து வரும்போது நம்ம ஊரில் இருக்கிற குருதேவன் ஒருத்தர் இங்கே இருந்தார். அவர் எழுத்து போராட முடியலன்னு சொல்லி என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த முகலாய மன்னர் வந்து முன்னாடி ஃபுல்லாக பசுவை நிறுத்திட்டாரு. என்ன போர் வரும்போது இவர் பசுவை பார்த்தோன்னே பசு எப்படி நம்ம கொல்றதுன்னு வேற வழி இல்லாமல் திரும்பி போகும்போது அதை சாதகமாக வச்சு அவர் அடிக்க வந்தாரு. அப்பதான் சொன்னாரு, பசுவை முன்னாடி வச்சு அடிக்கிறியே அப்படின்னு அந்த மன்னர் கேட்டாரு. அப்புறம் மன்னர் போய் நைட்டோட நைட்டா பசுவெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் போர் தொடுத்து ஜெயிச்சாரு. என்ன சொல்ல வர்றாரு? உங்களுக்கு பிரச்சனை என்ன? நான் தானே, என்ன தானே பண்ணணும் உங்களுக்கு? அது எதுக்கு இந்த பசுவெல்லாம் முன்னாடி வைக்கிறீங்க? தலித் எதுக்கு முன்னாடி வைக்கிறீங்க? வன்முறை செயலில் ஈடுபட்டவர்களை தண்டிப்பதுதான் ஒரு அரசு.
அதை வன்முறையாளர்களை திருப்திப்படுத்தும் விதமா உங்களுக்கு அப்படி ஒரு வெறி இருந்தா என்னை அடிச்சு தீர்த்துக்கோங்க, கொண்டு தீர்த்துக்கோன்னு அது சொல்றது பிரச்சனை திசை திருப்புறதுக்குன்னு நான் அப்படியே சொல்றேன். சொன்னாருங்க. என்னை கொள்ளுங்கள், அவர தலித்துகளை விட்டு விடுங்கள், என்னை கொள்ளுங்கள்னு. வன்முறையாளரை சொல்லுங்க. இதை எப்படி பெருசாக்கி இதை பண்ணதே வந்து இந்த அரசு தான் சொல்றீங்க, தலித்துக்கு எதிரான அரசு சொல்றீங்களே, அது இல்ல உங்க பிரச்சனை. எதிர்க்கட்சியில பார்த்து எதிர்க்கட்சியில பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு எதை வச்சு சொல்றீங்க, எதை அரசியலாக்குறீங்க? என் மேலதான பிரச்சனை, என்ன வந்து பாருங்க. நீங்க எதுக்கு என்ன என்கிட்ட வரும்போது மட்டும் பசுவை முன்னாடி வச்சுட்டு அந்த மன்னர் மாதிரி பண்றீங்களே, நியாயமானு கேட்டாரு. ஆனா ஒரு ஊடகமும் அந்த கதையை அப்படியே எடுத்து வெளில போட்டீங்க. ஏன் அந்த அந்த சொன்னா என்ன, உங்களுக்கு என்ன ஆயிட போகுது உங்களுக்கு? அந்த அதுல அந்த 7 பேர்ல 7 பேர் ஊடகங்கள்லாம் அப்ப நடத்துறது எல்லாம் மைனாரிட்டிகள் தலித்துகள் நடத்திட்டு இருக்காங்க. நான் கேங்க நீங்க பேசுறது நீங்க ஊடகங்கள் நடுநிலை ஊடகங்களே படம் பிடிச்சு காட்டுறாங்க. ஊடகத்துல படிக்கல, ஊடகத்துல வரல. அப்போ பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச் நீங்க ஃபுல்லா கேக்கல, காப்பி பண்ணி எடுத்து ஒரு ஊடகம் போடுமான்னு எனக்கு தெரியல. சரி இருங்க. பிரைம் மினிஸ்டர் சார் ஒரே ஒரு நிமிஷம். பிரைம் மினிஸ்டரோட இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் கூகுள் அடிச்சு பாருங்க, வருது. தயவுசெய்து பாருங்க, அதையும் எடுத்தீங்க. இப்ப நீங்க கேட்ட பதில் சொல்லிட்டேன் நானு. ஏன் அதை மட்டும் எடுத்து போடுறீங்க? அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. இல்ல இதுக்கு காரணம் என்னங்க, பல அறிஞர்கள் அவங்க ஒன்றும் இடதுசாரி எல்லாம் கிடையாது, யதார்த்தமா நாட்டில் நடப்பு எழுதுறவங்க, என்ன கல்புரிக்கு என்னானார், பன்சாரை என்னானார், இப்படி பல பேரை வந்து அடிச்சே சாகடிச்சிருக்காங்க. நேராக துப்பாக்கி எடுத்து வந்து வீட்டில் சுட்டே சாகடிச்சிருக்காங்க. எச்சரிக்கை செய்கிறார்கள். இன்னைக்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை பல இடங்களில் இருக்கிறது. அது குஜராத்தில் நடந்தா இருக்கட்டும், அல்லது ஹரியானாவில் ஒரு அரிஜின சிறுவனையும் கொண்டாங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல நடக்கிற உங்களோட நீங்க வந்து பசுவை கோமாதா என்று கும்பிடுங்கள், அது உங்க உரிமை. ஆனால் நான் சாப்பிடுறேங்கிறதுக்கு அடிக்கிறதுங்கிறது அது வன்முறை. இந்திய நாட்டில் ஒரே நிமிடம் இந்த குறுக்கீடுக்கு படிக்கிறேன். பசு பாதுகாப்பு இயக்கத்தினரை சமூக விரோதிகள்னு பிரதமர் வந்து குறிப்பிட்டதை நம்ம நினைக்கிறோம். ஆனா அதை யார் நடத்துறது? யாருங்க அது நடத்துறது? யாரு? அந்த இயக்கத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாரு? அப்படின்னா ஏன் சாமி யோகி எல்லாம் அதை பத்தி பேசுறாரு? உங்க கட்சியை சேர்ந்த மந்திரி பேசுறாரு, ஒரு சர்மாங்கிற ஒரு மந்திரியே பேசுறாருங்க, ஒரு மந்திரியே பேசுறாரு. அது ரைட் தான் பேசுறாரு. பிரதமரை வந்து பசு அரசியல் செய்யறவங்க சில சமூக விரோதிகள், அந்த பேர்ல சமூக விரோதிகள் தான் இந்த மாதிரி அவரே சொல்லி அப்ப பண்றவங்கள பிரதமரே பேசுற அளவுக்கு இந்த நாட்டுல வன்முறை இருக்குங்கிற ஒத்துக்கோமா? பிரதமரே பேசுற அளவுக்கு கொல்லக்கூடாது அப்படிங்கிறது சட்டம். 10 வயசுக்கு மேல டாக்டர் சர்டிபிகேட்டோட தான் அதை வெட்டி அதை எக்ஸ்போர்ட் பண்றாரு. என்ன எக்ஸ்போர்ட்டர்ஸ் யாரு டாப்? ஆமா ஆர்எஸ்எஸ் தான் பண்றாங்க, பிஜேபி பண்றாங்க. எப்ப பண்றாங்க? சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணுங்க. நீங்க சொல்றாங்க சட்டம் வந்து நீங்க எந்த மிருகத்தையும் வதை செய்யக்கூடாதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. நீங்க மற்ற மிருகத்தை வெட்டுவேன், பார்சல் பண்ணுவேன், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவேன், ஆனா பசுவை மட்டும் தப்புன்னு சொல்லி பேசுறீங்க. என்ன நியாயம்? சட்டத்தை மதிக்கிறவர் தான் இவரு. எனக்கு தெரியும் அவரை பத்தி. பசி ஏற்பட்டுச்சுன்னா பசிக்கு எதை வேணாலும் சாப்பிடுவோம், அதெல்லாம் முடியாது. இருங்க, சட்டத்துல 29 ஸ்டேட்ல 24 ஸ்டேட்ல பசு வதை தடை சட்டம் இருக்கு. பெரியார் வாழ்ந்த மண் பகுத்தறியும் மண் என்று சொல்லக்கூடிய தமிழகத்துல அது இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? இருக்கு இருக்கு. நாங்க கேட்கிறேன், ஒண்ணு இல்லைங்க. நாளை காலைல இவர் போயிட்டு இங்கே மாட்டுக்கறி விற்கப்படும் அப்படின்னு போட்டு நல்லா வித்துட்டு இருக்காங்க. இருங்க உங்க ஆசையை சொல்றீங்க. இருங்க, வெயிட் பண்ணுங்க. பசுக்கறி வந்து இங்க வைக்கப்படும் போட சொல்லுங்க அவரை. எங்கேயும் ஆட்டுக்கறி அதாவது நீங்க சொல்றது லாஜிக்கா ரொம்ப சட்டமா லீகலா சொல்லுங்க. பால் குடுக்கிற பசுவை பெரும்பாலும் பால் ரத்தம் யாருமே வெட்டுறது இல்லை. ஏன்னா எப்ப அது வந்து அடிமாடு ஸ்டேஜுக்கு போதோ அப்பதான் சாப்பிடுறாங்க. ஆனா பசுவையோ ஏதோ பால் கொடுத்து நல்லா பொருளிட்டு இருக்க ஒரு பசுவை யாருமே அடிச்சு கொள்றது இல்ல. இதுவரை அந்த வன்முறையில பாதிக்கப்பட்டவங்க யாருமே இந்த மாதிரி பால் கறக்கிற பசுவை அடிச்சது கிடையாது. கறவை மாடுகளை அடிப்பது கிடையாது. மாட்டு தோலை வைத்திருந்ததா சொல்லி அடிக்கிறாங்க. பசுவை சாப்பிட்டுருக்கலாம்னு சந்தேகப்பட்டு இப்படிதான் அவங்க இறக்குறாங்க. லாரியில மாட்டை ஏத்தனாவே அடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மாடை வந்து வெட்டக்கூடாது. 10 வருஷத்துக்கு மேலே இருந்தால் வெட்டணும். ஸ்லாட்டர் ஹவுஸ்க்குலாம் வந்து லைசன்ஸ் வாங்கணும். இதெல்லாம் இங்கே இருக்குது. அதனால தமிழ்நாட்டில் யாரும் வெட்டுறதில்லை. எல்லாம் வந்து மாட்டை எடுத்துகிட்டு இதுக்கு போயிடுறாங்க, கேரளாவுக்கு போயிடுறாங்க. கேரளா ஓப்பன், என்னன்னா எப்போ வேணால் வெட்டிக்கலாம். அந்த ஊர் ஸ்டேட். இந்த ஊரில் இது சட்டம் இருக்குது. சட்டத்தை மாற்றுங்க. நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க. மாநில அரசில் யார் இருந்தது இத்தனால? மாற்றி இவங்க தானே இருந்தாங்க. சட்டத்தை மாற்றுங்க. பசு என்ன தெரியும், பெரிய பசு ஆடும் பசும் ஒன்று தான். பசு மாற்ற வேண்டியது தானே. ஏன் மாற்றலை? அதை மாற்ற மாட்டீங்க. சட்டம் இருக்கிறத மாற்ற மாட்டீங்க. சட்டம் இருக்கிறத கேட்டால் தப்புங்கிறீங்க. ஆனால் இன்னொன்று நீங்கள் சொல்கிறது தாத்திரி இஷ்யூ பற்றி சொல்கிறீங்க. திருப்பி சொல்கிறேன், அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். அது முடியட்டும், வழக்கு முடியட்டும். அந்த வழக்கு முடியும் போது உண்மை வெளில வரும்போது நீங்கள் அத்தனை ஊடகங்களும் அதை அப்படியே போடணும். ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா, எடுத்தோடனே போய் பார்த்தாரு ஒரு மாடு வெட்டிருக்கு, உள்ள போய் வெட்டி கொண்டுட்டாருன்னு. என்ன ஒரு பொய்யுங்க. எஃப்ஐஆர் எடுத்து பாருங்க. இல்ல அது அது நம்ம அது பேசும்போது சிரிப்பு,
உடனே அது நான் எஃப்ஐஆர்ன்றேன், இவர் சிரிக்கிறாரு. இல்ல, அப்ப நான் லீகலா சொல்றேன், நீங்க சொல்லுங்க எஃப்ஐஆர் எங்க இருக்குன்னு காமிங்க. அப்ப ஏங்க இந்த நாட்டோட பிரதமர் இப்படி வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசணும்? நான் தான் சொல்லிட்டேன் விளக்கம். சட்ட ரீதியா அது நம்ம பார்த்து அது வேற விஷயங்க, அது வேற விஷயம். ஆனால் தூண்டி விடுபவர்கள் யார்? இல்ல அது சட்டம் சார்ந்த அதே விஷயம் தான். அதனுடைய தொடர்ச்சி. மனிதர்களை காப்பாற்றுவதற்கு இங்க சங்கம் இல்ல, விலங்குகளை காப்பாற்றுவதற்கு நிறைய சங்கம் இருக்கு. இது இப்ப இது தொடர்பானதுதான், இந்த பாஜக RSS தொடர்பான செய்தி தான். அதுவும் ராகுல் காந்தி அவர்கள் RSS தாங்கிற அமைப்பு தான் காந்தியினுடைய கொலைக்கு காரணம்னு சொல்லி அது வழக்காகி அதற்கு பிறகு நான் திரும்ப பெறுகிறேன் மாதிரி விஷயம் சொல்லி மீண்டும் சமூக வலைதளங்களில் வந்து அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, RSSோட தொடர்புடைய ஒரு ஆள் தான், இல்லை RSS சேர்ந்தவர் தான்ங்கிறதுல என்னுடைய கருத்தை நான் மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு மீண்டும் அவர் சொல்லியிருக்கிறது ஒரு சர்ச்சையாயிருக்கு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு RSS அன்னைக்கு இருந்த இந்து தீவிரவாதிகள் தான் காந்தியை கொன்றார்கள். அதில் கருத்து அமைப்பை சேர்ந்தவர்கள். அமைப்பானா இப்போ நான் இவங்க சங்கத்தில் பேரை வச்சுட்டு பண்ணிருப்பானா இல்லைங்க, அதெல்லாம் வேற விஷயம். அதை டிஸ்பியூட் பண்ணலாம். இல்ல நான் இருங்க, நான் சொல்லிடுறேன். ஒரு கட்சி செய்வது என்பது வேற, யார் வீட்டில் திட்டமிட்டு தெரிஞ்சவங்க இல்ல அது கொள்கையால் ஈர்க்கப்பட்டவங்க செஞ்ச ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இல்லை, அதைத்தான் அவரும் சொல்றாரு. RSS-ஐ கொள்கையால் கவரப்பட்டவர்கள் செய்திருக்கலாங்கிறாரு. ஆனா நாட்டில் ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் நாட்டு மக்களுக்கு தெரியும், காந்தியை கொன்றவர்கள் யாருன்னு தெரியும். நான் அப்ப கேட்குறேன், நாதராம் கோட்ஸே வந்து கொண்டாடினது யாரு, நாடகம் போட்டது யாரு? இப்போ மகாராஷ்டிராவில் தெரு நாடகம் போட்டு நாதராம் கோட்ஸேயை தேசபக்தன் என்று சொன்னது யார்? அப்போ இந்த சந்தேகம் வருது இல்லை? அது மட்டும் இல்லைங்க, காந்தியை கொன்ன போன அன்னைக்கு இருந்த வானொலியில் செய்தி என்ன தெரியுமா உங்களுக்கு? காந்தியை கொன்றவர் ஒரு இந்து. அந்த கொன்றவர் என்ன வேலை பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? தன்னை ஒரு முஸ்லிம் என்று சுன்னத் செய்து கொண்டார். அவர் பெயரை மாற்றி கொண்டார் இஸ்மாயில் என்று. அப்படி கொன்னது ஆதாரங்களோட கூடிய செய்தி தானே இது? ஆமா, சொல்றாங்க. ஆதாரங்கள் இல்லைங்க, 4 புத்தகம் இருக்கு. நீங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா வாங்கிப்பேன். காந்தியினுடைய கடைசி நாட்கள். பாஜக தரப்பினர் இந்த வாதத்தை பெரியார் எதை வேணாலும் மறுக்கலாம், ஆதாரம் இல்ல ஆதாரம் சொல்லுவாங்க. நான் சொல்றது வந்து அன்னைக்கு வானொலியில நடந்த பிரச்சாரம் என்னன்னா, காந்தியை கொன்றது ஒரு முஸ்லீம் அல்ல. என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, பேரை மாத்திக்கிட்டு இஸ்மாயில் பேரை மாத்திக்கிட்டு பெரியார் பேசினது அது இல்ல நான் சொல்றேன், அது வந்து ஒரு கலகம் ஏற்படும், முஸ்லீம்களுக்கு இந்த கலகம் ஏற்படும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனா அன்னைக்கு வானொலியில காந்தியை கொன்றது ஒரு இந்து தான் என்று பிரச்சாரம் செய்தார்கள். அதுக்கு என்ன காரணம்? இப்போ இன்னைக்கு நீங்க எது வேணாலும் சொல்லலாம். அப்போ இன்னைக்கு பல நீ சுதந்திர போராட்டத்தையே கொச்சைப்படுத்துகிறார்கள். காந்தியை தேச விரோதியாக காட்டிடுவாங்களோ நமக்கு பயமா இருக்கு. இப்போ கோட்ஸே தேசபக்தனாகவும் காந்தி தேச விரோதியம் காட்டப்படுகிற சூழலை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம். அக்டோபர் 2 காந்தி பிறந்தநாள் தான் அவர் தூய்மை இந்தியா திட்டத்தை மோடி உருவாக்குனார். இந்த வாதம் வந்து எனக்கு என்னமோ ஒரு லீகலா பேசுங்க, இல்லனா அரசியல் மாதிரி பேசுங்க. இப்ப அரசியல் மாதிரி இவர் பேச மாட்டாருன்னா இவர் இவர் சங்கம் இவர் சங்கம் என்ன புத்தகத்துல இருந்து எடுத்து கையாண்டுங்கறத உங்களுக்கு சமர்ப்பிக்க நான் தயாரா இருக்கேன். சம்மேளனத்துல இருந்து அந்த சங்கத்துல இருந்து வந்து ஏன்னா இவர் வந்து அப்படி லீகலா தான் பேசுவாரு. காந்தியை கொன்றது கோட்ஸே, அவர் RSS இயக்கத்தை சேர்ந்தவர் அல்ல, RSSக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. அதனால தான் RSS வந்து பேன் லிஃப்ட் பண்ணது. இதெல்லாம் நான் சொல்லல, கோர்ட்டோட வந்து ஜட்ஜ்மெண்ட்ல கிளியரா இவர் அந்த இயக்கத்தை எப்ப பேன் லிஃப்ட் பண்ண சொல்லுங்க. இருங்க 6 வருஷம் பொறுத்து லிஃப்ட் பண்ணாங்க. ஏன்னா இதுல இல்ல அதுல அவரே என்ன சொன்னார், இந்து மகா சபையில சேர்ந்தவன் அப்படின்றது உலக எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இவர் என்ன சொன்னாரு, RSSக்கு தொடர்பு இருக்கிறது. நல்லா பாருங்க, வழக்கறிஞரா ஒரு இதுவா பாருங்க, RSSக்கு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. RSS தொடர்பு இருக்கா? அப்புறம் இல்லையே, இல்ல அதுல சேர்ந்தவர் RSS, இவர் RSSம் கிடையாது. இப்போ கேட்டது முதல்ல நம்ம கேஸ் போட்டதுக்கு காரணம் என்ன, நீங்க சொன்ன முதல்ல RSS தொடர்புன்றது இல்லை, ஜட்ஜ்மென்ட் RSS மெம்பர் இல்ல RSS அது இந்து மகா சபையை சேர்ந்தவர் பாருங்க, அவர் கரெக்ட்டா சொல்றாரு. இந்து மகா சபையை சேர்ந்தவர், இந்து மகா சபை RSS கிடையாது. அவர் சொன்னது RSSன்னு ஜட்ஜ்மென்ட்ல சொன்னாங்க. இந்து மகா சபையில இவர் அங்கதான் இருந்தார், இங்க இல்ல அப்படின்ட்டு. அடுத்து என்ன சொன்னாங்க, RSSக்கு தொடர்பு இருக்குது இல்ல, இவர் RSS ரெண்டுமே இல்லை. எப்படி நீங்க என்ன சொல்லலாம்னு கேட்டாங்க. இவர் 2014 மகாராஷ்டிராவில் நடந்த ரேலியில எலெக்ஷன் இதுல அப்ப சொல்றாரு, RSS தான் கொன்றது. அவர் வார்த்தை RSS தான் கொன்றதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஸ் போட்ட உடனே கோர்ட்ல வந்து என்ன சொல்றாருன்னா, RSS கொல்லல, RSSஐ சேர்ந்தவர் கொன்றார் அப்படின்னாரு. அப்ப ஜட்ஜி கேட்கிறாரு, ஒரு கட்சியை சேர்ந்தவர் செய்த வன்முறைக்கும் கட்சி செய்யற வன்முறைக்கும் ஒன்னா? இவர் அதிமுகவை சேர்ந்தவர் கொலை செய்தார்ன்றதுக்கும் அதிமுக கொலை செய்ததுன்றது வித்தியாசம் இருக்குது. அதை வாபஸ் வாங்குங்க, இல்ல நீங்க ட்ரையல்ல போய் சந்திங்க, எங்கிட்ட எந்த டாக்குமெண்ட் இல்லைன்னாரு. உடனே இவர் என்ன கபில் சிபல் என்ன பண்ணாரு, கட்சி சேர்ந்தவர் தொடர்புடையவங்களாம் தாண்டி ஒரு விஷயம், இந்து மகாசபை, பாஜக, RSS, ஜனசங்கம் மூன்றுக்கும் கருத்தியல் ஒண்ணு தானே. இது வந்து பாருங்க, இப்ப என்ன பேசினாரு, அவர் என்ன கேட்டாரு,
ஆர்எஸ்எஸ் அப்ப என்ன Legally நீங்க சொல்றீங்க? இருங்க, சொல்றது அப்ப என்ன சொல்லிருக்கணும்? Legally நீங்க இருங்க, சொல்றது உண்மை. நான் லீகலா தான் பேச முடியும். அவர் என்ன சொல்றாரு? ராகுல் காந்தி என்ன சொல்லிருக்கணும்? கருத்தொற்றுமிக்க அவரால் ஈர்க்கப்பட்டவர் கொலை சொல்லல, ஆர்எஸ்எஸ் தான் கொன்றதுன்னாரு. இப்ப டெஃபமேஷன் ஆர்எஸ்எஸ் கொன்றதா இல்லையா? இல்ல, சுப்ரீம் கோர்ட்ல ஆர்எஸ்எஸ் கொல்லல, வாபஸ் வாங்குங்க அப்படின்னாரு. முடியாதுன்னாரு. சரி, வெளில வந்துட்டோம். இல்ல இவர் சொல்றதுல ஒரு தர்க்கம். இல்ல, வெளியில ஒரு வந்துட்டு ஒரே ஒரு நீ கேள்வி, வந்து என்ன இல்ல, வேணாலும் ஒரே ஒரு கேள்வி இங்க முன்வைக்கிறேன். இப்ப வந்து ஒரு சிபிஎம் சிபிஐங்கிற ஒரு கட்சி என்பது வேற, ஆனா இடதுசாரி சிந்தனை உடையவர்கள் உதிரிகளாகவும் இருக்கலாம், இல்ல சிபிஎம் சிபிஐ விமர்சிக்கிற தீவிரமான இடதுசாரி குழுக்களா நக்சல்பாரி அமைப்புகளா இருக்கலாம். இப்போ ஒரு நக்சல்பாரி அமைப்பு இல்ல, நக்சல்பாரி அமைப்பு மேற்கு வங்கத்துல செய்வதை ஒரு சிபிஎம் மாதிரி ஒரு பார்ட்டி அங்க ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு வாக்கு அரசியல் பார்ட்டி செய்வதையும் நம்ம சமப்படுத்த முடியுமா? அதுதான் அவர் முன்வைக்கிறார். அந்த மாதிரியான எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்து மகாசபை சேர்ந்தவர் கொன்றார்கள்னு சொல்லி வழக்கறிஞர் ஒத்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் யார் வீட்டில் இருந்து திட்டமிட்டார்கள், காந்தியை 30ஆம் தேதி கொள்றதுக்கு முன்னாடி 19ஆம் தேதி போட்ட குண்டு எப்படி ஆச்சு, இப்படிங்கிறதுக்கெல்லாம் பெரிய கதைகள்லாம் இருக்குது. அதனால் அவர் சொன்ன மாதிரி இந்து மகாசபையை சேர்ந்தவர்களோ அல்லது இந்து வெறியர்களோ காந்தியை கொன்றார்கள். ஆனால் அந்த காந்தி தினமும் ராமா ராமான்னு சொல்லிட்டு இருந்தவர், ராம பஜனை பாடிக்கொண்டிருந்த காந்தியை ராமர் பேராலேயே கொன்னாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க ஒன்று. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த பிரச்சனைகளுக்குள்ளே இப்போ நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் போகக்கூடாது? போனா நான் ஆர்எஸ்எஸ் தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறீங்க. ஆர்எஸ்எஸ் கேள்வி என்ன? ஆர்எஸ்எஸ் சொல்றது தவறா ரைட்டா? தவறு, அதுக்கு சொல்லுங்க. அதான் நீ இந்து மகாசபைன்னு சொல்லிட்டீங்கல்ல, ஆர்எஸ்எஸ் வேற இந்து மகாசபை வேறங்க, அது வேற எனக்கு தெரியும். நீங்க கேஸ் வந்து ஆர்எஸ்எஸ் ஓரியன்டட் பாருங்க, ஆர்எஸ்எஸ் இயக்கப்படுகிற சங்கம் தான் பிஎம்எஸ். அப்ப பிஎம்எஸ் வேற ஆர்எஸ்எஸ் வேற. கரெக்ட், நான் புரிஞ்சுக்கிறேன். நான் கேட்டேன் ஒரு கேள்வி, நீங்க பிஜேபி சார்ந்திருக்கிற இயக்கங்கிறனால பிஎம்எஸ் கலந்துக்கலையான்னு கேட்டேன். இல்ல நாங்க பிஎம்எஸ்ல ஆர்எஸ்எஸ். நாங்க பிஎம்எஸ் எங்கிறது வந்து ஜனசங்கம் அன்னைக்கு உருவானதுல இருந்து இன்னைக்கு வரையில இந்த அமைப்புகள் எல்லாம் இந்துத்துவ அமைப்புகள் தான். காந்தியை கொன்றது இந்துத்துவ அமைப்புங்கிறது அதுல எந்த கருத்தோட்டும் இல்லை. அவர் பார்ட்டி மெம்பரா இருந்தாரா, அவர் பார்ட்டியில ஆர்எஸ்எஸ் கேடரா இருந்து கார்டு வச்சிருக்காரா, அதெல்லாம் இல்ல அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கு. அது வேற விஷயம், அது வேற விஷயம். ஆனா கொண்டாடியது யார்? வரலாற்று உண்மை. நாதராம் கோட்சேயை கொன்னதுக்கு அப்புறம் நாதராம் கோட்சே தேசபக்தன் சொல்லி நாடகம் நடத்தியவர்கள், குறிப்பாக மகாராஷ்டிரா நாடகம் நடத்தியவர்கள் யார்? அப்படி அதை சொல்லிருக்கணும்ல அவரு. ராகுல் காந்தி அதை சொல்லிருந்த பிரச்சனை இல்லையா? அவரு சொல்லுங்க, நீங்க கேட்டதனால சொல்றேன். நீதிமன்றம் எந்த மாதிரி எடுத்துக்கும்னா, ஆர்எஸ்எஸ் கொலை செய்தவர் ஆர்எஸ்எஸ் இருக்கிறாரா, அந்த நேரத்தில் இருந்தாரா? பாருங்க, நீதிமன்றத்துக்கு நான் முழுசா தலைவணங்குறேங்க. நீதிமன்றத்துக்கு முழுசா தலைவணங்குறேங்க. குஜராத் வன்முறையில நீதிமன்றம் சொன்னதை கேட்க முடியாதுங்க. குஜராத்தில் வன்முறை தூண்டப்பட்டு அரசாங்கத்தோட வன்முறை, ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய அமைச்சராக இருந்தவர்களை நேரடியாக பார்த்தது. அதனால நீதிமன்றம் சொல்றதுனால எல்லாம் முடிவானதுங்கிறது மாதிரி நம்ம தொட முடியாது. இல்ல நீங்க சொன்னதுக்காக நீதிமன்றமே இறுதி அல்லங்க. ஜீவா, ரொம்ப சிம்பிள்ங்க. எனக்கு பிடிச்சது நீதிமன்றம் சொன்னா ஏத்துப்பேன், எனக்கு பிடிக்காத நீதிமன்றம் சொன்னா நீதிமன்றம் எனக்கு தேவையில்லை. என்ன வாதம் பாருங்களேன். குஜராத்ல அப்ப வந்து எல்லாம் துப்பாக்கி எடுத்து செத்துட்டானா, அவனா செத்துட்டானா? வழக்குகளில் ஏற்றுக்கொள்கிற வழக்குகளும் இருக்கு, நம்ம விரும்பத்தகாத தீர்ப்புகளும் வந்திருக்கு. அதனால எதையுமே குஜராத் ஃபைல்ஸ்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு, வாங்கி படிங்க. நான் நிறைய புத்தகம் கொடுக்குறேன். இந்து மகாசபையோட தலைவராக இருந்தவர் அந்த காந்தி கொல்லப்பட்ட போது நிர்மல் சந்த் சாட்டர்ஜி, அவர் யாரு? சோமநாத் சாட்டர்ஜியோட அப்பா. அவர் 6 மாசத்துல இந்து மகாசபையோட தலைவராக இருந்தவர். 6 மாசத்துல வெஸ்ட் பெங்கால்ல அவரை ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆக்குறாங்க. எப்போ ஆக்குறாங்க? காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆக்குது. ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆக்கிட்டாங்க. ஆகிட்டு அவர் எல்லாம் சர்வீஸ்லாம் முடிச்சு ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வராரு. திருப்பி இந்து மகாசபை தலைவர் ஆறாரு. அப்ப இந்த இரட்டை உறுப்பினர் முறை காங்கிரஸ்ல இருந்தது இல்ல இருக்குங்க. நான் சொல்றேன், நீங்க இந்து மகாசபையே மோசமானது அப்படியா நீங்களே, அதோட தலைவரை கொண்டு போய் ஜஸ்டிஸ் உட்கார வச்சீங்க யாரு? நீங்க தான உட்கார வச்சீங்க, காங்கிரஸ் தான உட்கார வச்சீங்க. காங்கிரஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ணல. அப்ப விட்டுருங்க, காங்கிரஸ்க்கு சப்போர்ட். ஆர்எஸ்எஸ் காங்கிரஸ் தாங்க சொன்னது. நீங்க சொல்றீங்க அது ஜஸ்டிஸ் பண்றீங்க. அடிப்படையில கொஞ்சம் தான் ராகுல் காந்தி காங்கிரஸ் இவங்க அவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றாங்க. நான் ராகுல் காந்திக்காக பேசல. அப்ப யாருக்கு பேச நடந்த விஷயத்தை அவர் ராகுல் காந்தி இஷ்யூ தான் பேசுறாங்க. அது சொல்லுங்க. பூர்வமா இருக்கிற தகவல்களை தான் நான் சொல்றேன் தவிர நீங்க கேள்வி நிறைவு பகுதி அதாவது கேள்வி என்ன சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் தொடர்பு இருக்கா? ராகுல் காந்தி பத்தி ராகுல் காந்தி பத்தி பேசுங்க. இல்ல நீங்க சொல்றது கருத்தியல் ரீதியா சரி, அப்படி வச்சுக்கிட்டா அவங்க என்ன சொல்றாங்க, ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்புல அவர் இல்ல, அதுதான் இப்ப அங்க நிரூபிக்க வேண்டிய விஷயம். கருத்தியல் ப்ரூவ் பண்ணவும் முடியாதுங்க. இப்போ வந்து யாரும் ப்ரூவ் பண்ண முடியாது. கோர்ட்ல அவர் சொல்றாரு பாத்துக்கலாம். இல்ல இப்போ வந்து இந்த வேலை நிறுத்தத்தை நான் சொல்லிடுறேன். இந்த வேலை நிறுத்தத்துக்கு 12 அம்ச கோரிக்கைகள். மத்திய அரசு ஊழியர்களுடைய அடிப்படை சம்பளத்தை மாற்ற வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப பெற வேண்டும், வங்கிகளை இணைக்கிறேன் என்ற பெயரில் 72 லட்சம் கோடி ரூபாய் பணம் சேர்த்து வைத்ததை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி செய்கிறார், அதை எதிர்க்கிறோம். ரயில்வே தனியார் மயத்தை எதிர்த்து, பாதுகாப்பு துறையில் தங்குதடையின்றி 100% மூலதனத்தை அனுமதிப்பை எதிர்த்து நாடு முழுவதும் கரத்தால் உழைக்கிற உழைப்பாளி மக்கள் 20 கோடி பேர் இந்த வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்கிறார்கள். இந்த முதல் பார்வை நிகழ்ச்சியில்
தொழிற்சங்க அரசு ஊழியர்களுடைய போராட்டம் தொடங்கி அதற்கான பின்னணி என்ன, அதை இந்த காங்கிரஸ் பாஜக எவ்வாறு பார்க்கிறது, அரசு தரப்பிலிருந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதெல்லாம் தொடங்கி இறுதியாக ஆர்எஸ்எஸ் அமைப்பு இதற்கும் கோட்சேக்கும் தொடர்பு இருக்கிறதா, பாஜக அதற்கு தொடர்புடைய அமைப்பா என்பது கொண்டு நீதிமன்ற நடைமுறைப்படி ராகுல் காந்தி சொன்னது சரியா தவறா என்பது குறித்து இருதரப்பு வாதங்களுமே ரொம்ப விரிவாகவே வச்சிங்கன்னு சொல்லணும். அதற்காக எங்கள் முதல் பார்வை நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவிச்சு. நன்றி. மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.